அந்த குரு வழியில நம்ம போயிடணும். குரு கொடுத்த அந்த கலையை முறையா பண்ணணும். நீங்க அநாகதம்னு சொல்றீங்க, இந்த இடத்துல தான் தியானம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றீங்க. ஆனா இந்த இடத்துல நான் சரியா செய்யறேனா இல்லையாங்கிறது எப்படி சாமிஜி தெரியும்? அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னா, சகசாதாரம். இந்த நிறைய பேருக்கு இந்த நீங்க சொல்ற இந்த குழப்பம் நிறைய பேருக்கு வருது. அட ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மா காலில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ஒன்றும் இல்லை, நகைக்கண் இருக்கு, உன்னுடைய மூளை பகுதியை இப்பயே நான் ஆக்டிவேட் பண்ண முடியும். கடைசியா என்ன புத்தகத்தை படிச்சுப்பீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தோன்னா குண்டலினி சக்தியை மேல் எழுப்புவது எப்படி, நீங்க சொன்னீங்களே இதுதான். இன்னும் எவ்வளவு வந்து நமக்கு தெரியாத கலைகள் இருக்கு நிச்சயமா இருக்கு. மனவள கலை இது வந்து இந்த மெடிடேஷன் இவங்களா பண்ணி ஏதோ ஒன்று எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிருக்கு. ஆமா, சாந்தி தவத்தை சாந்தியாக செய்யும் பொழுது நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நிச்சயமா அந்த சூட்டை குறைச்சிக்கிட்டாலே ஆமா குழப்பங்கள் நிறைய குறையும். நிறைய நேரத்துல ஆரம்பத்துல எப்பொழுதுமே இந்த மாதிரி வரும். ஆரம்பத்துல மட்டும் இல்ல, சூடு அதிகமா இருக்கும் பொழுது தூக்கம் போயிடுதுன்றாங்க. தூக்கம் போனாலே வந்து உடல் இயக்கத்துல மாறுபாடு, மெட்டபாலிசத்துல நமக்கு ரசாயன மாற்றம் வந்துடுது. நம்ம இதை விட ஒரு எளிமையா ஒரு குருவாக கொடுக்க முடியாது. என்ன நம்ம யோசிக்கிறோம்னு சொன்னோம்னா, எவர் ஒருவர் 9 வருடங்கள் தொடர்ந்து யோக பயிற்சிகளை செய்கிறார்களோ 10வது வருஷம் அந்த எண்டு கேப் ஆஃப் த குரோமோசோம், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 மரணங்களை பார்த்துருக்குறோம். எல்லாருமே வந்து சரியாக வந்து 42வது வயசில் இறப்பாங்க. அந்த 7 மரணங்களும் இந்த கர்மாவை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்க பாருங்க. நீங்கள் அப்போ கூட அந்த 80-20 இதுலேருந்து நீங்கள் இன்னும் வெளியில் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பொது வெளியில் இப்படி பேசணும்னா மகரிஷியினுடைய உண்மையான சீடர்களுக்கு வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நல்ல நாம் இப்போ யோசித்து பார்த்துட்டு இருந்தோம், சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்மளுடைய தியானத்தையே அது வந்து நடக்கிற ஒரு நல்ல விஷயத்தையே மாற்றி விட்டுடும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தோம். சந்தேகம் வரும், சந்தேகம் வரும்பொழுது தெளிவுபடுத்திக்கணும். இப்போ தெளிவாச்சா? நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம். மகரிஷி இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்குறாரு. ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன். தியானத்துக்கும் சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து வச்சிருக்காங்க. நீங்கள் நல்லவேளை நம்ம அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி நல்லவேளை ஞாபகப்படுத்தினீங்க. நீங்கள் இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன். ஆட்டோ சஜஷன். நம்ம தனியாக நம்மளே வந்து ஒரு சங்கல்பம் சொல்லிக்கிறோம். மகரிஷி இதை நம்ம வந்து ஒரு முறை சொன்னால் நாம் அதில் ஒரு தவம் செய்கிறோம். இல்லை, ஆமாம், அது கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தோம். என்ன தவம் தெரியுமா ஐயா? அது பஞ்சபூத நவக்கிரக தவம். பாருங்க மகரிஷி அவர் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் எப்படி லிங்க் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு பிளான் செய்து எல்லாமே அப்படியே இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கய்யா. அருட்பேராற்றல் கருணையினால் முதல்ல எதை சொல்றாரு மகரிஷி? உடல் நலம். உடல் நலத்தை சொல்றாரா? உடல் நலம் அப்படின்னு சொன்னா சூரியனும் சந்திரனும். கரெக்ட். மாத்ருக்காரகன் பித்ருக்காரகன். சூரியன் வந்து பித்ருக்காரகன், சந்திரன் வந்து மாத்ருக்காரகன். அப்ப அந்த சூரியனும் சந்திரனும் தான் உடல் நலத்துக்கு. நம்ம யாரை இப்ப கூப்பிடுறோம்? இப்போ சூரியனும் சந்திரனையும் கூப்பிடுறோம். அடுத்தது நீள ஆயுள். நீள ஆயுள்னா யாரு? ஆயுள் காரகன் என்று சொல்லுகின்ற சனி. இப்போ 3 பேர் வந்துட்டா. அடுத்தது நிறை செல்வம். இப்ப நிறை செல்வம்னு சொல்லும் பொழுது புதனும் வருவாரு. புதன் கண்டிப்பா வந்துருவாருங்க. செவ்வாயும் வந்துருவாரு, ராகுவும் வந்துருவாரு. 3 பேருமே வந்து அந்த நிறை செல்வத்தை கொடுக்கிற கோள்கள் இவங்க பேருமே. அடுத்தது உயர் புகழ். உயர் புகழ் வந்து குரு. அவர் தான் நம்ம குருவும், அந்த குருவும், பிளானட் குருவும் நம்ம குருவும் தான். அடுத்தது மெய்ஞானம். யார் பார்த்தீங்கன்னா கேது. இப்ப பாருங்க, சூரியன் சந்திரனும் வந்துருச்சு, செவ்வாய் வந்துருச்சு, ராகு வந்தாச்சு, புதன் வந்தாச்சு, குரு வந்தாச்சு, கேதுவும் வந்தாச்சு. அப்போ நம்ம அருட்பேராற்றல் கருணையினால்
உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 7 கோள்கள் 2 நிழல் கிரகங்கள் 9 பேருடைய நன்மைகளும் நமக்கு அது ஒரு நெகட்டிவா இருந்தா கூட நாம வந்து ஒரு அந்த நிலையில இருந்துக்கிட்டு அந்த இது சொல்லும் பொழுது எல்லா கோள்கள்கிட்ட நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு வந்துடும். பாருங்க என்ன ஒரு டெக்னிக் பாருங்க. இதை நாங்கள் கூட சில இடத்துல கூட யோசிப்பேன், மகரிஷி ஒரு வேளை இதை வந்து மினி பஞ்சபூத நவகிரக தவமா நமக்கு கொடுத்துருப்பாரு இத இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். சாமிஜி வந்து பஞ்சபூத நவரத்தை வந்து அதாவது யாரு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. ஆமா ஆமா. இதுக்கு என்ன வேண்டியிருக்கு இப்ப பாருங்க, இப்ப நம்ம யோசிச்சு பார்த்த மாதிரி அது வார்த்தைகள் தானே. ஆமா. ஆனா அவர் வார்த்தைகளா வந்து அதை நிறுத்தி வச்சிருக்காரானா இல்ல, அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது அதுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த உயிர் எங்க கொடுத்திருக்கிறார் பாருங்க, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோள்களையும் இந்த சங்கல்பம் அப்படிங்கறதுலன்னா தினமும் தினமும் நம்ம போய் நவ கோள்களை சுத்தி அதுதான். அதுவும் என்ன, கோயிலுக்கு போனோம்னா 9 முறை தான் சுத்த முடியும், அதுக்கப்புறம் சுத்துறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடைக்காது, போதும் டைம் ஆயிடுதுன்னு வந்துருவோம். இது உட்காந்துட்டு இருக்கும் போதெல்லாம் சுத்திட்டு இருக்கலாம், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது சுத்தலாம். நீங்க 9 முறை சுத்தும் பொழுதும் இப்போ நீங்கள் ஒன்று ஐயா, நம்ம இங்கே பேசும்பொழுது நம்ம மனசை திறந்து பேசணும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மனசை திறந்து பேசணும்னு சொல்கிறது வந்து யாருக்குன்னா இது பார்க்குறவங்களுக்கு தான். இப்போது நவகிரகத்தை போய் நம்ம வந்து சுற்றுறோம் இல்லையா, சுற்றும் பொழுது எத்தனை பேர் வந்து எனக்கு இந்த கோள்கள்கிட்டேருந்து இருக்கிற ஏதாவது எனக்கு வந்து எதிர்வினைகள் எனக்கு வாழ்க்கையில் கர்மவினை பதிவுகளின்படி இருந்ததுன்னா எனக்கு அதை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம அந்த எண்ணத்தில் சுற்றும்போது என்ன பண்ணுறோம், 1 நம்பர் தான் ஓடி, அவ்வளோதான், நம்பர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று அங்கே கூட சந்தேகம் வரும், 8 சுற்றணுமா 9 சுற்றணுமா, அது எப்போதுமே வரும். அப்போ இது சுற்றி முடித்த உடனே சரி 9 சுற்றினாலும் சரி 8 சுற்றினாலும் சரி 10 சுற்றினாலும் சரி, நம்ம வந்து உங்களுடைய எண்ணம் அது அந்த ஒரு எண்ணிக்கையில் போய் நிற்கிறதே தவிர நீங்கள் எதை நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணீங்களோ, பிரார்த்தனை இப்போ கிட்ட 10ல் 5 பேருக்கு அது மாதிரி போகாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கோள்கள் மேலேயே வந்து திட்டுறோம், என்னுடைய போராத கிரகம் அப்படின்னுலாம் நம்ம சொல்கிறோம். இதை விட ஒரு எளிமையாக ஒரு குருவாக கொடுக்க முடியாது. என்ன நம்ம யோசிக்கிறோம்னு சொன்னோம்னா, இப்போ அவர் எப்படி கொடுத்துருக்காங்க, இப்போ நம்மளுடைய மனநிலையை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லுங்க, இந்த மாதிரி போய் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நம்பரை பார்த்துக்கிட்டே சுற்றிட்டு இருப்போம். ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொன்று அதில் அப்படியே வரும்போது ராகு கேது வந்து ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே என்ன ஆகிடும், ராகு கேது எனக்கு இப்போ சரியில்லை இல்லையா அப்படிங்கிறதுல போய் மாட்டிக்குவேன். ஆமாம். ஸோ அதில் மாட்டிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுவேன், அந்த ஞாபகத்திலே தான் இருந்துட்டு நிச்சயமா எதுவுமே இல்லாமல் ஒரு அழகாக வார்த்தைகளை கொடுத்துட்டு இப்போ நிறை செல்வம் அப்படின்னு சொன்னால் என்ன, கண்டிப்பாக நிறை செல்வம் தான் ஞாபகம். நிச்சயமா அதுதான் சொல்கிறேன். அந்த ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, அது நம்ம சொல்லும் பொழுது நாம் அதுவாக மாறிடணும். நமக்கு வர்ற வார்த்தைகள் வெறும் உதட்டிலேருந்து வரக்கூடாது, உள்ளிருந்து வரணும். வாழ்க வளமுடன். இப்போ வெறும் வாழ்க வளமுடன் சொல்கிறது, அது கூட சொல்கிறது கூட இங்கேருந்து உதடு அசைந்தாலும் குரல் இங்கேருந்து வந்தாலும் அதனுடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாபிலிருந்து தான் அது ஆரம்பமே ஆகுது. அப்போ அங்கேருந்து தான் அந்த ஒலி எழுப்புகிறது. அப்போ அந்த ஒலி எழும்புகிற இடத்துலேருந்து அதனுடைய அதிர்வுகளை அந்த நிலையில் இருந்துக்கிட்டு இந்த ஒரு நமக்கு நாமே ஒரு சங்கல்பத்தை ஆட்டோ சஜஷன் நம்ம சொல்லிக்கிட்டோம்னா நிச்சயமாக ஒரு உடல் செல்லும் அதிருது. கண்டிப்பா அதிரும். இப்போ நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க, அதனால தான் அதை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லா அன்பர்களுக்கும் அது வந்து, அதாவது எல்லா அன்பர்களுக்கும் நிச்சயமாக இது நடந்துட்டு இருக்கு. ஆமாம். ஆனால் என்ன ஆகுது தெரியும், இப்போ வந்து அந்த நடக்கிற ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், இந்த நடக்கிற விஷயத்த மற்றவங்களோட வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அது பண்ணக்கூடாது, மெயின் இது பண்ணக்கூடாது. அதுதான் ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லணும். தனி இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி இதை வந்து நம்ம வந்து எனக்கு இப்படி இருக்கு உனக்கு இருக்குன்னு ஒப்பிடக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கர்மாக்கள் இருக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராகு ஃபேவர் பண்ணலாம், எனக்கு வந்து ராகு அன்ஃபேவராக இருக்கலாம், எனக்கு சாதகம் இல்லாத போல் ராகு இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ராகு சாதகமாக இருக்கலாம். அவர்
ஒரு ராகு தான். அவர் ஒண்ணுதான். ஆனா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் இறைவனுடைய இது. அது மாறும். அது இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இப்படி இருக்கு உனக்கு இப்படி இருக்குன்னு அதை சொல்லக்கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட். அதுதான் நம்ம இது ஒண்ணும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலே பார்த்தது தான் நம்ம இப்ப பேசிக்கிறோம். நிறைய நேரத்துல ஆரம்பத்துல எப்பொழுதுமே இந்த மாதிரி வரும். ஆரம்பத்துல மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் ஆயிட்டு நல்லா அப்படியே தவம் செய்துட்டு இருக்கோம்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரி ஒரு சந்தேகம் அங்க வந்துடும். என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது சிக்கிக்கிறோம் அதுக்குள்ளாரி. இன்னொன்று கூட ஐயா, சில அன்பர்கள் கேட்குறாங்க பாருங்களேன், ஐயா நான் வந்து தவம் செய்கிறேன், தவம் செய்தால் வந்து உடல் சூடு. கரெக்ட். அது சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்களா அது மாதிரி? நிறையவே இருக்காது. உடம்பு சூடு அப்படிங்கிறது வந்து பல காரணங்களால் ஆகும், இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பல காரணங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அனுபவத்தில். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மெடிடேஷன் பண்ணதுனால தான் எனக்கு இது வந்துருச்சோ, திருப்பியும் அதே எது சந்து ஏகம். நான் நேற்று போய் வந்து நல்லா படம் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். ஏதோ ஒரு சாப்பாடை விட வேற எதுவுமா சாப்பிட்ருப்பேன். ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா தியானம் பண்ணதுனால தான் வந்து சூடாகுது அப்படிங்கிற ஒரு அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இப்போ மகரிஷி வந்து அதுக்கு தான் அற்புதமாக நமக்கு தவத்திலேயே வெவ்வேறு விதமான தவத்தை கொடுத்துட்டாரு. ஆமாம். எந்தெந்த தவம் செஞ்சா அப்படியே சூடு ஆனாலும் கூட எனக்கு தெரியும் அவருக்கு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது, சந்தேகமும் வருங்கிறது தெரியும். ஆமா, அப்படி சொல்றீங்க நீங்க. சந்தேகமும் வரும், நிச்சயமா வரும். எவ்வளவு பண்ணாலும் சந்தேகம் வரும். அதனால வரும்பொழுது என்ன செய்யலாம்னா அதுக்காக தான் பார்த்துட்டு, கண்ணா நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, அப்பப்ப சாந்தி யோகம் பண்ணிக்கோங்க. சிறப்பு. நடக்குது பாருங்க. இது ஆமா, இது இப்போ மகரிஷி வந்து இந்த சாந்தி தவத்தை ஒரு உயர்ந்த எண்ணத்துல இந்த சாந்தி தவத்தை கொடுக்கிறார். இப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து அடிப்படை ஒரு மனிதனுக்கு பண்புல வந்து அடிப்படை பக்தி வரணும்னா பக்தி யோகத்தை முதல்ல கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நமக்கு மேல ஒருத்தர் இருக்காருப்பா, அவர்தான் எல்லாம் அப்படி நம்ம சொல்லி நம்முடைய மொத்த ஆற்றலையும் இந்த தவம் ஏதாவது செய்தாலும் அப்படி மேல் நோக்கி தான் போறோம். அப்போ அது ஒரு சில பேருக்கு வந்து அந்த மேல் நோக்கி போகும்போது அந்த உஷ்ணம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதை சமன்படுத்துறதுக்கு தான் இரவுல வந்து மகரிஷி வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த சாந்தி தவத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்ப ஒருவேளை ஒரு சில பேருக்கு அந்த உஷ்ணம் உண்மையிலேயே தவத்தினால ஏறி இருந்தால் இந்த சாந்தி தவம் செய்யும் பொழுது அது வந்து சமன்பட்டுருது. அப்ப சாந்தி தவம் செய்யாது இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு ஒரு வழியே. சாந்தி தவம்னா வந்து கீழ்நோக்கு தவம், கீழ்நோக்கு தவம் அப்படின்னு ஒரு இது இருக்கு எனக்குள்ளாரியே. நானே என்ன பண்ணிக்கிறேன், இதெல்லாம் செஞ்சு அப்படியே மேல பறந்துகிட்டே இருக்கணும். ஆமா. அந்த என்ன நீங்க சொல்ற மாதிரி ஆமா, என் மேல் நோக்கியே இருக்கணும். என்ன செய்யும், மண்டை சூடுதான், அவ்வளவுதான். நிச்சயமா அதுதான். அப்போ இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் இந்த சாந்தி தவம் நம்ம செய்துட்டோம்னா இப்ப நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேலன்ஸ்டா தெரிஞ்சது, அவ்வளவுதான். எல்லாத்தையும் வந்து இதையும் பேலன்ஸ் செய்யறதுக்காக அழகா வந்து உடம்பு சூடானாலும் பரவாயில்ல, நீங்க அப்பப்ப இந்த சாந்தி யோகத்தை செய்துட்டீங்கன்னா அந்த தடங்கள் இல்லாம போயிட்டு இருக்க முடியும். ஏன்னா மூளைக்கு சூடு வந்து பல காரணத்துல இருக்கலாம். ஏன்னா எதையோ யோசிக்கிறேன், யோசிக்கும் போது நிறைய நான் வீட்லயும் நிறைய பார்த்தா சூழ்நிலைகள், குடும்பத்துல சூழ்நிலைகள் இருக்கலாம், சூடாக தான் செய்யும். கண்டிப்பா. அப்ப தவம் செய்தா மட்டும் இல்ல, இதனாலேயே சூடாகுது. ஆனா சாந்தி தவம் செய்தோம்னா அப்போ இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். இது கரெக்ட், மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். மத்த ஒரு விவகாரங்கள்னால உடல் உஷ்ணம் ஆயிட்டாலும் இந்த சாந்தி தவம் பண்றதுல என்ன ஆயிடுது, அதுவும் சமன் ஆயிடுது. அதை வந்து அப்போ புரிஞ்சுக்கணும். அதான் சாந்தி வந்து சாந்தியாக தியானத்துக்கு மட்டும் சாந்தி இல்லை. கரெக்ட். குடும்பத்துல என்னதான் இருந்தாலும், உனக்குள்ளார என்னதான் ஆகியிருந்தாலும் அதுக்கும் சாந்தி அப்படிங்கிறது அற்புதமா அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு கிரேட் மெடிடேஷன் அது சாந்தி தவம். இன்னொன்று வந்து அந்த சாந்தி தவத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பண்ணும்பொழுது, இப்போ அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை உங்ககிட்ட நான் ஒரு அட்வைஸ் கேட்குறேன். இன்னைக்கு உலகத்தில் வந்து எந்த விதமான எந்த இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி சென்டர்ஸ் அண்ட் ஆன்மீக மையங்கள் இருக்கு, எந்த இடத்துலையுமே இந்த சாந்தி தவம்ன்றது ஒன்று
இல்லை இல்லை இந்த அளவுல நிறைய இடத்துல பார்த்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாருமே வந்து மேல் நோக்கினது தான் இருக்கும். அதாவது இன்னொன்று இப்படி சொல்றாங்க, ஆ பகிர்ந்துக்கலாம். ஆ நீங்க கீழ் நோக்கி போறதுனால வந்து உங்களுக்கு தடையா வந்து நீங்க நினைக்க ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆ அப்படி ஆதரிச்சு பார்த்தோன்னா ஓகே, அப்படி என்னால் போக முடிஞ்சதுன்னா, ஏன்னா இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குதான். சாமிஜி சொல்லக்கூடியது அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்றாரு. ஃபிசிக்கல் பாடியை நீ கெடுத்துக்கிட்டு மேலே போகிறதுங்கிறது நிச்சயமா முடியாது. முடியாது முடியாது. அதனால இது கீழ்நோக்கு தவம் இல்லை. ம் அவர் சொல்லக்கூடியது அதுதான், கீழ்நோக்கு தவமே கிடையாது. ஆ இதுதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து மற்ற இடங்கள்ல வந்து இதை வந்து அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு பொருளாக வந்து எடுத்துக்கப்படுது. ஆனா மகரிஷி கிட்ட கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் அதை தான் முக்கியத்துவமா அதனால தான் கேட்குறேன் நான் அதை. ஏன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. பார்த்துருக்காரு. இல்லைன்னா மகரிஷி அதை சாதாரணமாக கொடுத்துருக்க மாட்டார். இல்லை மகரிஷியை அந்த இதில் வச்சுக்கினாங்க இல்லையா, ஆ இந்த இதில் கிடைச்ச போது அப்பதான் உணர்றாரு. இந்த கவியில கூட எழுதுறாரு பாருங்க, இந்த பாட்டில் தவ வேகம் உடல் பலத்தை மீறும் பொழுது தடுத்திடவும் ஒரு வழி உண்டு. ஒரு அற்புதமான கவி பாருங்க. கடைசியில் சொல்றேன், நவயுகத்திற்கேற்றபடி வாழ்க்கையின் ஊடே. எவ்வளவு அந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு வார்த்தையை, அதுவும் நவயுகத்துக்கு ஏற்றபடி பாருங்க. நவயுகத்துல அப்ப நவயுகம்னு அவர் சொல்லிட்டாரு. அந்தந்த காலத்துல படிக்கிற மக்களுக்கு அதுதான் அந்த நவயுகம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். காலகாலத்துக்கு இது முக்கியமான தேவை அப்படிங்கறது அவ்வளவு அழகா வந்து நல்ல தெளிவு. ரியலி கிரேட் அது, ரியலி கிரேட் அது. அப்ப அந்த சாந்தி தவம் என்பது உண்மையிலேயே வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்ல யூனிக். தவத்தின் மூலமா வருகின்ற உஷ்ணத்தையும் குறைச்சிக்கலாம். இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தவமும் பண்றீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு உஷ்ணம் ஏற்படுது. அந்த உஷ்ணம் வேற ஏதாவது நம்ம சாப்பிட்ட உணவு மூலியமா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள்ல இருக்கலாம், தேவை மன அழுத்தத்துல இருக்கலாம். அந்த ஒரு விஷயமும் இதுல சரியாயிடுறது இல்லை உங்களுக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். ஒன்று நினைச்சு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரே தீர்வு சாந்தி தவம். உண்மையிலே ரியலி கிரேட். எங்க சந்தேகம் வரணும், இதை செய்தா இப்படி ஆகும் அப்படின்ட்டு எதுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஸோ சாந்தி யோகம் இருக்கு, அவ்வளவுதான். அது செய்தோம்னாலே அவ்வளவு கண்டிப்பா நம்ம வந்து நிச்சயமா ஸ்மூத்தா போயிட்டு இருக்க முடியும். அதே நீங்களே சொல்லிட்டீங்களே, சாந்தி தவத்தை சாந்தியா தான் பண்ணும் பொழுது அப்போ அது வந்து அந்த சாந்தின்றது வந்து அமைதி. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமானது, அந்த சாந்தி தவம் நம்ம சொல்றோம்ல. இப்போ வந்து சாந்தி தவம்னா அமைதி நம்ம சொல்றோம். இந்த அமைதி என்பது எதனுடைய சுபாவம் அப்படின்னு பார்த்தா மனசனுடைய சுபாவம். இந்த மனம் வந்து எப்பவுமே வந்து அமைதியை தான் நாடும். அதுக்கு பிடிச்சது அதுதான், அதுக்கு பிடிச்சது அது மனசு. இப்போ வந்து மகான்கள் சொல்வது வந்து மனதனுடைய சுபாவம் சுகம்னு சொல்றாங்க. அப்போ அது சுகத்தை மட்டும்தான் நாடும் அந்த மனசு வந்து, வேற எதையும் இப்போ நாமளே ஒருத்தர் சொல்றோன்னு வச்சுங்களேன், நாளையிலேருந்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும் பொழுது, கடவுளே எனக்கு நாளையிலேருந்து ஒரு 10 துக்கத்தை கொடுங்கன்னு நம்ம யாராவது கேட்போமா? நல்ல ஐடியா. ஒருத்தருமே கேட்க மாட்டோமே. எனக்கு 10 சுகத்தை கொடுன்னு தானே நம்ம கேட்போம் கடவுள்கிட்ட. அப்போ இந்த மனசு சுகத்தை நாடுறது. ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க ஐயா மகான்களுடைய இதில், ஒரு ஃபிலாசபியில் இந்த சுகம்னு சொல்றது 3 சுகங்கள் இருக்குன்றாங்க. ஆமாம், சௌக்கிய சுகம், சந்தோஷ சுகம், ஆனந்த சுகம். அது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்களேன். ஆனா இந்த இடத்துல எனக்கு இது ஒரு ஞாபகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாருங்களேன், பிலாசபில ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. சௌக்கிய சுகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து என்னை வந்து நம்ம போன வாரம் நம்ம மீட் பண்ணோம், 2 பேரும் ஒருத்தர் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு நீங்க கேட்டீங்க, நானும் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன், நல்லா இருக்கேன்னு சொல்ல முடிஞ்சது. ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம திருப்பி ஒருத்தர் மீட் பண்றோம்னு வச்சுங்களேன், எனக்கு ஏதாவது உடல்ல சின்னதா ஒரு தலைவலியோ ஒரு கோல்டு ஏதாவது இருக்கும், கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி இருக்கு, நீங்க என்ன நல்லா இருக்கீங்களா, முகம்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கேன்னு நீங்க என்ன கேட்குறீங்க. நீங்க கேட்கும் பொழுது ஆமாய்யா இப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனையான்ற, போன வாரம் நல்லா தானே இருந்தீங்க என்ன நீங்கள் கேட்குறீங்கல்ல, போன வாரம் நல்லா இருந்தையா, இந்த வாரம் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கோல்டு வந்துருச்சு, ஒரு சின்னதாக ஃபீவர் வந்துருச்சுன்னு சொல்கிறேன். அப்போது இந்த சௌக்கிய சுகம் என்பது உடல் சார்ந்தது. கரெக்ட். நேற்று நல்லா இருக்கும், ஒவ்வொரு மைக்ரோ வினாடியும் உடலிலே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது நிரந்தரம் அல்ல, பிலாசபியில் சொல்கிறது. 2வது சந்தோஷ சுகம். இந்த மனசனுடைய சுபாவம் சந்தோஷம்.
அப்படி பார்த்தோன்னா இப்போ 24 மணி நேரமும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆனா இருக்கோமா? இல்லை. மாத்தி வேணா சொல்லலாம். உண்மையிலேயே நல்லா இருந்தங்க, மூட் அவுட் ஆயிடுச்சுங்க, நல்லா இருந்தங்க, அவரு சந்திர பண்ண இவரை பத்தி பண்ண இவரை என்ன மூட அப்படியே இது பண்ணிட்டாங்க, எல்லாம் போச்சுங்க. அப்ப அத மாதிரி சொல்றாங்க இல்லையா? அப்ப நல்லா தான் இருந்தேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷ சுகம் என்பது மனம் சார்ந்தது, அதுவும் நிரந்தரம் அல்ல அவங்க சொல்றாங்க. மூணாவது ஆனந்த சுகம். இந்த ஆனந்த சுகம் என்பது ஆத்மா சார்ந்தது. இந்த ஆத்மா எப்பவுமே நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்கிறது ஆத்மா. அப்போ நீ ஆத்ம சுகத்தை தான் பிடிக்கணுமே தவிர இந்த சௌக்கிய சுகத்தையும் சந்தோஷ சுகத்தையும் பிடிக்க கூடாதுன்னு பிலாசபி நமக்கு சொல்றது. இந்த இடத்துல தான் மகரிஷி எப்படி அவர் எப்படி பண்றாரு பாருங்களேன். அங்க சௌக்கிய சுகம் நிரந்தரம் அல்ல, ஆனால் அந்த சௌக்கிய சுகத்தை நிரந்தரமாக்குவதற்கு உடற்பயிற்சி, ஏன்னா உடல் சார்ந்தது. கரெக்ட். சந்தோஷ சுகம் நிரந்தரம் அல்லன்னு அங்க சொல்றாங்க, இங்க சந்தோஷ சுகத்தை நிரந்தரமாக்குவதற்கு தியானம். அப்ப சாந்தி தாவம் வந்துருது. 2. மூணாவது ஆனந்த சுகம் தான் நிரந்தரம்ன்றாங்க. இங்க ஆனந்த சுகத்துக்கும் மகரிஷி நமக்கு ஆத்ம தவம் என்று சொல்லக்கூடிய மௌனத்தை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, இப்போ எல்லா சுகமும் கிடைச்சிருச்சே. அங்க 2 நிரந்தரம் அல்ல, ஆத்ம சுகம் தான் நிரந்தரம் சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆத்ம சுகம் வர வரைக்கும் உன்னால உடல் சுகம் மனசுகம் நீ அதை கடந்து வரணும்பா. அப்ப கடந்து வரணும்னா உனக்கு அதுக்கும் சில அங்க உபதேசங்களை கொடுக்கிறார்கள். வேதாத்திரியத்திலே உபதேசத்தோடு உபாயத்தையும் கொடுக்கிறார். அப்ப அந்த உபாயத்தை கொடுக்கும்போது பாருங்க, அப்ப உடலுக்கும் நமக்கு சுகமா இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி, மனசுக்கும் சுகமா இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி, ஆத்மாவுக்கும் சுகமா இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி. உடல், மனம், ஆன்மா. இப்ப 2 நடுவுல இருக்கு பாருங்க. நடுவுல 2 இது இருக்கு, உயிர்னு ஒண்ணு இருக்கு, குணம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப உயிருக்கு காயகல்ப பயிற்சி கொடுத்துட்டாரு, குணத்துக்கு அகத்தாய்வு கொடுத்துட்டாரு. இப்ப பாருங்க, அப்போ நம்ம எப்படி இருக்கலாம்? அப்போ அவ்வளவு எல்லாமே வந்துருச்சே, எல்லா சுகமும் கிடைச்ச சொர்க்கம். அவ்வளவுதான். அப்போ அந்த சொர்க்கம் இங்கத்தான் இருக்கு நமக்கு. உண்மையிலேயே போனாதான் நிறைய கிடைக்கும், இந்த சுகம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு மெத்த கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாம் இங்க இருக்கிறது. அப்போ அந்த குரு அதை சரியான முறையில நமக்கு ஒரு அழகா ஒரு வடிவமைச்சு நமக்கு அதை கொடுக்குறாங்க. அப்ப இனிமேல் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த இது அந்த உடல் உஷ்ணன்ற பேச்சு பத்தி நம்ம பேசக்கூடாது. சரி, அப்படி தேவை இருந்தாலும் கூட இன்னைக்கு எவ்வளோ உணவு முறைகள்ல கூட நிறைய விஷயங்கள். இப்ப நல்ல வேலை அதை நீங்க சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. அது கொஞ்சம் இப்ப உணவு முறைகள் சொல்லும் பொழுது இப்ப இன்னைக்கு நமக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னா இன்னைக்கு நிறைய இந்த லைட்ல தான் வேலை செய்யறோம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா அகல் விளக்கு இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு அந்த விளக்குல இருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணம் பார்த்தோம்னா உடலுக்கு ஒன்றும் பெருசா பண்ணாது அந்த காலத்துல. இப்ப பாருங்க, எப்போ பார்த்தாலும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். லைட் எரியும் போது லைட்டு படுது. கண்டிப்பா இதுவே சாதாரண எல்லாருடைய வீட்லயும் நடக்கிறது தானே, இதுவே இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன பண்றோம், நம்ம கையிலேயே ஒருத்தர் இருக்காரு, செல்போன், அந்த லைட்டு அவர் எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்க ஸ்கிரீன் லைட்டு, டிவி வீட்டுல இவரும் ஓடுவாரு. எல்லாமே ஓடிட்டு இருக்கும்போது உஷ்ணங்கிறது பொதுவாகவே நமக்கு ஏற்படுறது சகஜமா தான் இருக்கு. இப்போ நம்ம தினமும் உணவு முறையிலேயே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கூட ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். உடல் சூட்டை தணிப்பதற்கு. ஆமாம், உடல் சூட்டை தணிக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. இன்னும் வேண்டாம், பால் குடிச்சாலே சூடு குறையும் சொல்றது இருக்கு. சரி, இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த விதைகள் எல்லாம் நிறைய இருக்கு. சியா சீட்ஸ், சப்ஜா விதை, சியா சீட்ஸ் எல்லாம் அது செய்யக்கூடிய குட்டி குட்டியா இருக்கிற விஷயம்லாம் அவ்வளவு குட்டி குட்டியா இருந்தாலும் பெரிய பெரிய அளவுல உடம்பு சூட்டை குறைக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இல்லை. ஆமா, பாதாம் பிசின் இதெல்லாம் கூட தினமும் கொஞ்சோண்டு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா கூட ஒரு சப்ளிமெண்டாவும் ஆச்சு, உடம்பு சூட்டையும் குறைக்கிறதுக்கும். பாதாம் பருப்பு கூட தினமும் ஒரு 4 பாதாம் பருப்பு கூட சோக் பண்ணிட்டு ராத்திரி அடுத்த நாள் காத்தால ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்டா கூட நல்லது இல்லையா? ஆமா, அந்த மாதிரி. அதே மாதிரி இது கூட சொல்றாங்களே, அது கூட நம்ம அந்த வெந்தயத்தை கூட சாப்பிடலாம். உண்மையா வெந்தயம் இருக்கு பாருங்க, அதுல உண்மையிலே சுறுசுறுப்பா இருக்கணும். மெடிடேஷன் செய்யணும்னா உண்மையிலேயே உடம்புல கொஞ்சம் இருக்கணும், சத்து வேணும். ஆமா, அப்ப இரும்பு சத்து கொஞ்சம் முக்கியமானது. ஆமா, அது பேரே பாருங்களேன், வெந்த அயம். வெந்தன்னா பதப்படுத்தப்பட்ட, அயம்னா இரும்பு.
பதப்படுத்தப்பட்ட இரும்பு வெந்தயம். இது எப்படி பாருங்க. இதுல வந்து ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அதாவது அந்த அயத்தையே வந்து அவங்க மாத்தி மேக்னடைஸ் பண்றது. ஓகே. அப்படி செய்து அந்த மாதிரி பொருளை தான் வந்து சித்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல பார்த்தோம்னா அயச்செந்துரம் சொல்றதுல ஆமா அயச்செந்துரம் அயகாந்த செந்துரம்லாம் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. இது நம்ம தினமுமே நம்ம சமையல் கட்டுல இருக்கு. ஆமா. நம்ம சமையல் அறையில வச்சு சமையல் அறை போனா சூடாகும். ஆமா. ஆனா சமையல் அறையில அந்த பொருளை எடுத்து சாப்பிட்டா அவ்வளவுதான். எப்படி ஒழுங்கா ஒண்ணுல ஊற வச்சு அது ராத்திரி கொஞ்சோண்டு ஒரு கையளவுக்கு ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை குடிச்சா சுகர் போகும். சுகரே போகும் பாருங்க. நிறைய பேருக்கு அதை வந்து சுகரை வச்சுட்டு இன்னைக்கு பெரிய தலைவலியா இருக்கு. ஆமா. ஒன்னும் இல்ல, வெந்த அயம். ஸோ அழகா அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்காது, அதை எடுத்து மென்னோன்னா அப்படியே குழன்ட்டு வரும். காலையிலேயே அதை வயிற்றுல போச்சுன்னா இன்னொன்று இந்த தவத்துக்கு முக்கியமா வந்து பிரச்சனை வருது பார்த்தோம்னா, இந்த வயிற்றுல வந்து இருக்கதெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு டைஜஷன் ஆகாம நிறைய பேர் கஷ்டப்படுறது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பார்ப்போம். சரி. இது பாருங்க, இந்த குழகுழப்பு வெந்தயம் சூட்டையும் குறைக்கும், இரும்பு சத்தையும் கொடுத்துச்சு, மலச்சிக்கலையும் போக்கிடும். பாருங்க, மல்டிபிள் அட்வான்டேஜஸ். ஒரே பொருள் ஒரே இதுல பாருங்க, குட்டி பொருள். அது நம்ம தனியா போய் இது வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டு கிச்சன்லயே இருக்குது. அடிப்படை மருந்து, அடிப்படையிலே இருக்கக்கூடிய மருந்து. நம்ம பாட்டி வைத்தியம் கூட சொல்லலாம். அதை அடிப்படை மருந்து சொல்லுவாங்க, பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க, கிராமத்து வைத்தியம் சொல்லுவாங்க. ஆமா. எல்லாம் நம்ம வந்து பின்னோக்கி போகணும். பின்னோக்கி போய் பார்த்தோம்னா எவ்வளோ விஷயங்களை நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சே இந்த சூட்டை குறைக்கிறது கூட நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். நிறைய பொருட்கள் இருக்கு. சாமிஜி சொன்ன டெக்னிக்ஸும் ஒன்று, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த முறைகள்ல இருக்கக்கூடிய அந்த உணவுகளும் எவ்வளோ விதத்துல நம்ம பாருங்க. இந்த இன்னைக்கு கிடைக்காத கீரைகள் தான் இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க சாத்வீகமான உணவுகள். அது இல்லவே இல்லை. பீஸா பர்கர் தானே, அதுதான். அப்போ அது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் வரல, ஸ்டமக் ப்ராப்ளம், ரொம்ப. ஏன்னா அது வந்து அது ரொம்ப ஒரு கோஆபரேஷன் கொடுக்கும் மெடிடேஷன். அதுவும் ஒண்ணு சேர்ந்துதான் வயிறுல வச்சுக்கிட்டு நம்ம இதை பண்ணோம்னா தியானம் எங்க இருந்து வரும்? கான்சென்ட்ரேஷன் நமக்கு தியானத்துல போகாது. நீங்க சொல்ற மாதிரி வயிறு தவம் நல்லா நடக்கும். அவ்வளவு வயிறு தவம் நல்லா நடக்கும் சொல்லிக்கலாம். ஆமா. மகரிஷி பாருங்க, சாப்பிடும்பொழுது எப்பொழுதுமே கீரை வகைகளை சேர்த்துக்குவாங்க. அதாவது அவருடைய இதில் பார்த்தோம்னா வந்து சாதம் கொஞ்சோண்டு இருக்கும், இந்த பக்கத்துல நல்ல ஒரு கீரை நல்ல ஃபுல் கப்பு அளவுக்கு இருக்கும், காய்கறி ஒன்று தொட்டுக்கிறதுக்கு, அவ்வளோதான். நாம வந்து மாத்திக்கிறோம். இப்போ அந்த வயிற்றையும் கிளீனா வச்சுக்கணும். வயிற்றை கிளீனா வச்சாலே நிறைய உடம்பு சூடு குறையும் இல்லையா? உண்மையில் நிச்சயமா முக்கியமானது அதுதான் சொல்லுவாங்க. நம்ம இதுக்கெல்லாம் அது ஒண்ணு இன்னொன்று உடல் நோய்களும் வராது. அது அதுக்கு அடுத்தது அது. ஏன்னா அதுக்காக தான் நம்ம இப்ப எங்க போயிட்டு மருந்தை வந்து எடுத்துக்கணும்னு கேட்டா என்ன செய்யறாங்க, வயிற்று கிளீன் பண்றதுதான் மருந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் மருத்துவத்திலேயே. அப்புறம் தான் நான் கொடுக்குற மருந்து உன்னுடைய உடம்புக்குள்ளார ஊற ஆரம்பிக்கும், அப்புறம் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம வந்து போட்டுட்டு அடுத்த 2வது நிமிஷத்துலயே சரியான நினைக்கிறோமே அவசரத்துல. ஸோ அதுக்கு மருந்து கேட்குறோம். ஆனா அதோடைய பேஸ்ல என்ன பிரச்சனை இருக்கோ அது மருந்தை தேடுது. இதை தேடணும்னாலே கண்டிப்பா இன்னைக்கு இந்த உடம்பு சூடு பிரச்சனை, நிறைய பிரச்சனை, வித்து சக்தியை பாதிக்குது. ரொம்ப முக்கியமா சொன்னீங்க. ஏன்னா அடுத்த வர ஜெனரேஷன்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு, நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா லைஃப் ஸ்டைல் தான். இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு இருக்கோம் சீட்ல, கம்ப்யூட்டருங்கிறது, உடல் இயக்கம் குறைஞ்சு போச்சு. ஆமா, மன இயக்கமே இல்லை. இப்போ அந்த லஞ்ச் டைம்ல எதை கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த மானிட்டர் முன்னாடி இருக்காங்க, இல்லை லேப்டாப் முன்னாடி இருக்காங்க, எதை கொடுத்தாலும் அப்படியே நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா கூட அவங்க பாட்டு சாப்பிட்டு அதனோட டேஸ்ட் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எப்படின்னா வாயில போகுதா மூக்குல போகுதா? உண்மையிலே அப்படிதான் நடக்குது இன்னைக்கு. அதெல்லாம் வந்து அதான் ஃபோக்கஸ் இல்லை இல்லையா? ஃபோக்கஸ் இல்லாம ஏதோ ஒன்று செய்யும் பொழுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஏதோ நிறைய விஷயங்களா பிரியுது. சாமிஜி அழகா சொல்றாரு, சாப்பிட்ற சாப்பாடு எப்படி 7 தாதுக்களா பிரிந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உடலுக்கு வேண்டிய ஆற்றலா வருதுன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு கவனம் எனக்கு இருக்கணும். அதுல கவனம் இல்லையே. தியானமா செய்யணும், சாப்பாடே தியானங்கிறாங்க. ஆனா நமக்கு எல்லாமே வந்து கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு தியானம் கிடைச்சது. இப்போவா சாப்பாடு நேரத்துல தியானமா சாப்பிடணுன்றது இல்ல. அது வந்து இப்ப நீங்க வந்து அதை வந்து ஒரு இதுவா சொன்னீங்க. சாப்பாடு நேரத்தை கூட சாப்பாடு கூட ஒரு தியானமா செய்யணும். உண்மையிலேயே
நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, பாருப்பா சாப்பிடும்போது பேசக்கூடாது, வெறும் கைக்கு வாய்க்கு மட்டும்தான் சண்டை நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். உண்மைதானே அது? செய்யறதே இல்லையே, அப்புறம் எங்க இருந்து உடம்புக்கு வந்து வேண்டிய சத்து கிடைக்கும்? அப்புறம் எங்க இருந்து தியானம் செய்ய கிடைக்காது. நீங்க சொல்ற மாதிரி கிடைக்காது. உடம்பு சூடாக தான் செய்யும். அப்புறம் தியானம் வரல, இல்லைன்னா வந்து சரி உடம்பு சூடாயிடுச்சு அதனால நான் தியானத்தை நிப்பாட்டிட்டேன் அப்படி சில பேர் சொல்லுவாங்க. இருக்கு. நரம்புக்கும் காயகல்பத்துல செய்யற நரம்புக்கத்துக்கு எவ்வளவு அற்புதமான வந்து பெனிஃபிட் இருக்குங்கிறாங்க. அதுவே வந்து நம்மளுடைய உடல் சூட்டை எல்லாமே சரி பண்ற அளவுக்கு இருக்கும், சமன்படுத்திடும். அப்புறம் அந்த நரம்புகளுக்கெல்லாம் வந்து முறுக்கேறும் பொழுது தியானம் கண்டிப்பா நல்லா செய்ய முடியும். கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா கூட அழகா செய்ய முடியும். உண்மையிலே இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்து இந்த நிறைய அன்பர்கள் கேட்கறது இதுதான், உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்டது. நம்ம அதுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய இன்னைக்கு நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு தீர்வு நமக்கு நிச்சயமா நமக்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்ட மாதிரி. நிச்சயமா ஏன்னா நாமளே கூட வந்து சில நேரத்தில் உடம்பு சூடாக தான் செய்யுது. இது இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு பயிற்சி இல்லை. இந்த டிஸ்கஷன் வரைக்கும் நீங்க சொன்ன ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன் ஐயா. நீங்க ஒன்று சொன்னீங்க பாருங்க, தியானத்தால மட்டும் உடல் சூடு வராது. நம்ம அதுக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிட்றலாம், சூடு தரக்கூடிய உணவு நம்ம சாப்பிட்ருக்கலாம், இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், உன்னுடைய மனதனுடைய எண்ணங்கள் அது மூலயமா வேற ஏதாவது கூட இருக்கலாம். நம்ம வந்து தியானத்து மேலே மட்டும் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க பாருங்க. அது இப்போ இனிமேல் வந்து இதை வந்து ஒரு வேற லெவலில் வந்து திங்க் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த உடல் சூடுன்றது தியானத்தினால் மட்டும்தானா, இல்லை நான் உணவு சாப்பிட்டேன்னா, எனக்கு குடும்பத்தில், என்னுடைய ஆஃபீஸில், என்னுடைய இதில் ஒரு ரிலேஷன் கிட்ட என்னுடைய நடந்த சரௌண்டிங்கில் நடந்த நிகழ்ச்சிகள் என்ன, இப்போ எல்லாத்தையும் திங்க் பண்ணுவாங்கல்ல. இப்போ திங்க் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு ரிசல்ட் வந்துடும். இல்லை நிச்சயமா வந்துடும். இதை யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால நிறைய காரணங்கள் இருக்கு. சரி ப்ளீஸ் இந்த தியானத்தையாவது ஒழுங்கா செய்திருவோம், நம்மளால செய்ய முடியும். நிச்சயமா நம்ம செய்வோம். செய்து சாந்தியா, ஆமாம், சாந்தி தவத்தை சாந்தியாக செய்யும் பொழுது நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நிச்சயமா. அந்த சூட்டை குறைச்சிக்கிட்டாலே ஆமாம் குழப்பங்கள் நிறைய குறையும். ஆமாம் நிச்சயமா. ஆமாம், இன்னைக்கு ஆமாம் தெரியாம அது குழம்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சூடு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சூடு அதிகமாக இருக்கும் பொழுது தூக்கம் போயிடுதுன்றாங்க. தூக்கம் போனாலே வந்து உடல் இயக்கத்தில் மாறுபாடு, மெட்டபாலிசத்தில் நமக்கு ரசாயன மாற்றம் வந்துடுது. நம்ம அப்போது உடலும் ஏதோ ஒன்று ஒரு வகையில் கெடுது, மனசும் கெடுது. அப்போது எந்த இடத்துலன்றதை கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இங்கே தான் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டாலே போகிறதில்ல. இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்னது தான் நம்மளை நாம ஈஸியாக சரிப்படுத்திக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து இன்னொருத்தரோட அட்வைஸ் கூட நமக்கு வேணுங்கிற அவசியமே வந்து. ஆனால் எங்கே இதுதான் நம்பிக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கூட வந்து செய்யறதே நிறுத்திடுறோம். அந்த தப்பு தான் நம்ம பண்ணக்கூடாது. அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. சும்மாவது செஞ்சுட்டு இருப்போம். ஆமாம், செய்துட்டே இருக்கணும், அது பாட்டு செய்துட்டு இருக்கணும். சும்மாவது சாப்பிட்றோம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க. ஏன்னா நம்ம வந்து தினமும் தூக்கம், காலை கடன் முடித்தல், காலையில் வந்து ஒரு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, வேலை, இப்படி பண்ணுற மாதிரி ஒரு இந்த தியான உடற்பயிற்சி, நம்ம காயகல்பத்தை பற்றி அதே மாதிரி இந்த தியானத்தையும் ஒரு நித்திய கடனாக எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம கடமையாக எடுத்துகிட்டு வந்துடணும். கரெக்ட். நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்துட்டாலே நமக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாலே குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல நடக்கின்ற நமக்கு அந்த சூழ்நிலைகள் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஏன்னா அந்த உடம்பு சூடும் இல்லை, மனசுலேயும் சூடு இல்லாமல் அந்த சாந்தி யோகம் செய்கிற ஒரு காரணத்தினாலேயே நமக்கு வந்து அமைதியாக இருக்க பழகிட்டோம். நிச்சயமா. கண்டிப்பாக அங்கே என்ன பிரச்சனை கொந்தளிப்பு வந்தால் கூட நான் அமைதியாக தான் பார்க்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அமைதியாட்டினா அந்த இடத்துல வந்து ஒரு விவாதமே இல்லையே. அந்த இடத்துல அங்கே போய் அகத்தாய்வு செய்யறதுக்கே வேலை இல்லை. அவ்வளோதான். அழகா போச்சு பாரு. நிச்சயமா. சாமிஜி எவ்வளோ எளிமையாக அதை வந்து செய்து கொடுத்துருக்கோம். நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது நிச்சயமா. ஆமாம், ஆராய்ச்சி இன்னும் நிறைய செய்யணும். உண்மையிலேயே ஆராய்ச்சி செய்யணும். வாழ்க வளமுடன். இப்போ இந்த சாந்தி யோகம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது இன்னொரு ஞாபகம் வருது. நிறைய பேர் இன்னைக்கு இந்த நெட்ல எல்லாம் போயிட்டு பார்த்தோம்னா கூட குண்டலினிங்கிற பிரச்சனை ஒரு பெரிய இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குண்டலினியை பற்றி பேசுறது ஏதோ ஒரு பெரிய இதுவாக பேசுகிறாங்களா, அது செஞ்சால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படிங்கிறதுனால
என்னென்னமோ கேட்டுட்டு, ஆனால் மகரிஷி எங்கேயுமே இதை கோட் செய்யலையே அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோன்னா உண்மையிலே ஏன் செய்யலை அப்படிங்கிறது அப்போ தான் புரிய வருது. நான் என்ன பண்ணுறேன், ஆரம்பத்தில் நான் எதையோ ப்ராக்டிஸை செய்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னதையும் எனக்கு நடக்கிறதையும் நான் கம்பேர் செய்து பார்க்குறேன். ஓகே ஓகே. கம்பேர் செய்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வேற மாதிரி நடக்குது, அவங்களுக்கு வேற மாதிரி நடக்குது. ஏற்கனவே நம்ம பேசணும். ஆமாம், ஒருத்தவங்களும் தனித்தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. இதையும் அதையும் மேட்ச் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கே இல்லை. ஆமாம், ரெட்டை குழந்தையா பிறந்திருந்தா கூட ஆமாம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமாம், குணங்கள் வித்தியாசம் வருது, எவ்வளவு இருக்கு. சாமிஜி அழகா அந்த இதில் சொல்றாங்க பாருங்க, வித்தியாசங்கள் இதுலன்னு சொல்லும்போது எவ்வளவு அற்புதம். அதையும் கொண்டு வந்து வைக்கும் பொழுது கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வித்தியாசம்னா நமக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அது தெரியாம இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, குண்டலினின்னு சொன்னோம்னா இப்படியெல்லாம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு 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 இன்னும் போறதுனால நிறைய பேருக்கு அந்த குண்டலினி ஏறி போச்சுன்னு சொல்லி என்ன காரணம்னா இலூஷன். ஏன்னா தெரியாம புரியாம அப்படியே செய்யுது. எங்கள் மகரிஷி கையை வச்சுட்டு கூட்டுட்டு போகிறாங்க. இப்படிலாம் போனால் இப்படிலாம் இருக்குங்கிறத சொல்லாமல் அவர் நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டு போகிறதுனால எங்கேயுமே நமக்கு இந்த இலூஷனுக்குள்ளார மாற்றத்துக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. அது கரெக்ட். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பாருங்கள், ஒரு 30 வினாடிகளில் ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். சரி. ஒருத்தர் பயிற்சிக்கு வராரு. அவர் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு வந்த உடனே பயிற்சி முடித்த உடனே ஒரு அனுபவத்தெல்லாம் சொல்கிறார். முடித்த உடனே நான் என்னுடைய மனைவியை இந்த வகுப்புக்கு நான் கூட்டிகிட்டு வரணும், ஆனாலும் அவங்களால நடக்க முடியாது, பெட் ரிட்டன் அவங்க. இத்தனைக்கும் 35 வயசு தான். என்ன பிரச்சனைங்க அப்படின்னா, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலங்க. உடல் வெப்பமாக இருக்குது, நின்னாங்கன்னா கீழே விழுந்துருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கு, பேலன்ஸே இல்லை. ஆனால் இப்போ நரம்புலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் படுத்துக்கிட்டே இருக்காங்க. மிச்சம் எல்லா கான்சியஸ் எல்லா உணர்வுகளும் எல்லாமே மிச்சம் எல்லாமே இருக்கு. எல்லா ஸ்கேனும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கேனுக்கு மட்டும் செலவழிச்சிருக்காங்க. டாக்டர்ஸே திணறி போயிட்டாங்க. இவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மலாக இருக்கு. என்ன இவங்களுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்டையும் போயிட்டாங்க, அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரீடிங் டெஸ்ட்லாம் மட்டும் அதுவும் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஐயா. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நான் அந்த பக்கமாக போகும்போது வரேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நானும் என் மனைவி 2 பேருமே போனோம். சரி. அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். அவங்ககிட்ட உங்களுக்கு என்னம்மா உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிக்கும் இதெல்லாம் அப்படியே பேசினே இருக்கும்பொழுது எனக்கு புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி, இப்போ இந்த பிரச்சனை எத்தனை மாசமாக இருக்குது? ஒரு 6 மாசமாக இருக்குங்க அப்படின்னாங்க. எது மாதிரி புஸ்தகம்லாம் படிங்க? தியானம் சம்மந்தப்பட்ட புஸ்தகத்தில் நிறைய படிப்பேன். கடைசியாக என்ன புஸ்தகத்தை படிச்சுப்பீங்க அப்படின்னா ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தேன்னா குண்டலினி சக்தியை மேல் எழுப்புவது எப்படி நீங்கள் சொன்னீங்களே, எதுதான் அந்த எந்த ஒரு ஆத்தரமே ஒரு புஸ்தகத்தை போட்டானா கடைசியில் போடுவாங்க, புஸ்தகத்தை பார்த்து நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், தக்க குருவை கொண்டு செய்யவும் போட்டிருப்பாங்கல்ல, அது கடைசியில் போட்டிருப்பாங்க. படிக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு இவங்களுக்கு? இது இந்த மெடிடேஷன் இவங்களா பண்ணி ஏதோ ஒன்று எங்கேயோ ஸ்டக் ஆயிடுச்சு. கடைசியில் ஒன்றுமே பண்ணலையா, தண்டுவட சுத்தியை கொடுத்துட்டு ஒரு சாந்தி அவங்களுக்கு டச் கொடுத்தோம். 3 நாள் தான் போய் கொடுத்தோம். 4ஆவது நாள் அவங்க ஆட்டோவில் ஏறி வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த தண்டுவட சுத்தி, அதாவது மகரிஷி சொன்ன வார்த்தை, அந்த உள்ளுக்குள்ளாக போகக்கூடிய எனர்ஜி எப்போ வேணாலும் அந்த பைப் லைன்ல எங்கேயாவது ஒரு போய் மறையறதுக்கு சிக்கிக்கிறதுக்கு நிச்சயமா பாருங்க. அவர் எப்படி பாருங்க, ஒரு மெடிக்கல்லால கண்டுபிடிக்க முடியாததை ஒரு சாந்தி தவத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், சாந்தி தவத்திலையும் தண்டுவட சுத்தி கிளியரன்ஸ்லயுமே சரியாயிடுச்சு. இல்லை, இந்த மேலேயும் கீழையும் அதை இறக்கி விடுறதுல எவ்வளவு அழகா அங்க இருக்கக்கூடியதெல்லாம் அந்த அந்த பிடிச்சி இழுத்துட்டு கீழே கொண்டு வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி, அவ்வளவுதான். பேலன்ஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பேலன்ஸ் செய்ய வைக்குது. இத்தனைக்கும் நரம்புகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு மாதிரி எவ்வளோ மெடிசின்ஸை கொடுக்கும் ஐயா. இன்னொரு இடத்துல கூட இதுதான் ஒரு குருவனுடைய மேன்மைன்னு சொல்றது. நம்ம உடற்பயிற்சியில கால் பயிற்சியில காலெல்லாம் ஃபுல்லா அழுத்தி விட்டு கடைசியில் இந்த கணுக்கால ஒரு அரை வட்டம் போடுற மாதிரி கணுக்கால கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அழுத்திட்டு அதை மசாஜ் பண்ற பாருங்க. வெளிப்புற சுற்று 3, உட்புற சுற்று 3, வெளிப்புற சுற்று 3. ஆமா, ஆஸ் பர் வர்மா
அந்த இடத்த நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை சுற்றி விட்டுட்டீங்கன்னா குண்டலினி சக்தி முறையாக மேலெழுப்போம். முறையாக மேலெழுப்போம். அதுக்கு வர்மால என்ன சொல்கிறாங்கன்னா அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க வர்மால. அதில் இப்போ நம்ம சில பேர்லாம் எதுக்கு இதை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தியானம் சரியாக வரலன்னா உடற்பயிற்சி சரியாக செய்தனால தியானமும் வந்துடும். பாருங்க, இனி சிம்பிள் வழி. இது ரொம்ப சிம்பிள் வழியாச்சு. இது நம்ம அழுத்துறது கணுக்கால் பகுதியில் அது உட்காந்துக்கிட்டே செய்யலாம். உட்காந்துக்கிட்டே செய்யலாம். இப்போ சேர் மேலே உட்காந்துட்டு நம்ம கூட அப்படி கால் அப்படி அழுத்தி வச்சுக்கிட்டு அது அழுத்தி விடுறது அழகாக ஒன்றுமே இல்லை. உட்காந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு செஞ்சிடலாம். ஆமாம், இதை பண்ணுறோம். இது அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி சக்தி அப்படின்னு வர்மால இதை சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, இப்போ கூட ஞாபகம் வருது. சின்ன வயசில் வர்மாசன்கிட்ட கேட்கும் பொழுது தியானம்ங்கிறது ஒரு பெரிய இது இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்கும்போது அவர் சொன்ன இந்த பாயிண்ட்டு ஞாபகம் வருது. அட ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மா காலில் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ஒன்றும் இல்லை, நகைக்கண் இருக்குது, உன்னுடைய மூளை பகுதியை இப்பயே நான் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆமாம், அங்கே ஆக்டிவேட் பண்ணாலே பெட்ரோல் துரியம் வந்துடும். டப்புன்னு ஒரு அடி. அதுதான் சொல்கிறேன். அப்படியே அதிர்ந்து போகிற அளவுக்கு அந்த ஒரு சக்தியை உண்டு பண்ணுறதுன்னா, அப்போ பாருங்கள் மகரிஷி எந்த அளவுக்கு பயிற்சிகள்ல கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை பிடிச்சிருக்காங்க. ஞானத்தையே அந்த உடற்பயிற்சிக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அதையே நம்ம முதலே உடல் தவம்னு சொல்லிட்டாரு. கரெக்ட். உடல் தவத்துக்குள்ளேயே மனத்தவமும் இருக்கு. போன முறை லாஸ்ட் டைம் பேசிட்டு இருக்கும்போது அந்த உடல் தவம் அப்படிங்கிற ஆமாம் 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 யோசிச்சு பார்க்கும்போது மகரிஷியுடைய அந்த புரிதல் எந்த கலையை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி கலை வேணும். உண்மையிலே ஐயா, இப்போ ஒன்று நம்ம எளிமையாக சொல்லணும்னா, வேதாத்திரியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலம். அப்படி சொல்லலாமா? வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம் தாராளமாக. கண்டிப்பாக இல்லை. இப்போ நமக்கு கிளாரிட்டி இங்கே இருக்குது. ஆமாம், விஞ்ஞானம் அழகாக கிளாரிட்டி காமிச்சிடுது. இது ஏற்கனவே ஃபிலாசபி சொல்லியிருக்கு. இதெல்லாம் லாசஸில் உள்ள அனுபவப்படுறோம். அனுபவம் இது பார்க்கலாம். ஆமாம், ஆனால் அனுபவம் இங்கே தான் கிடைக்குது. இருக்கு. ஆமாம், ரெண்டுமே கிடைச்சிடுதுன்னா இப்போ ரெண்டுத்தையும் இணைச்சிட்டோம்னா வச்சு டைரக்டாக பெர்ஃபெக்ட். உண்மையிலே ரியலி கிரேட். பிறவி பயனையே எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னா சாமிஜி சொல்லியிருக்கக்கூடிய இந்த தவங்கள், அதுவும் விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்க முடியாத இன்னைக்கு எவ்வளோ ஸ்கேனிங் சிஸ்டம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவங்க ஆல் ரைட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படி தொட்டு காமிக்கிற அந்த மெத்தட்லேயே சரிப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. இன்னும் எவ்வளவு நமக்கு தெரியாத கலைகள் இருக்கு நிச்சயமா இருக்கு. மனவளக்கலை எல்லாவற்றையும் சிறப்பாக கொடுக்கும். நிச்சயமா நம்ம ஆராய்ச்சி தொடரும். கண்டிப்பாக தொடரும். மனவளக்கலை ஒரு சாதாரண கலையாக நம்ம நினைக்காம, எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிற கலைங்கிற முறையில் நாம் நிச்சயமாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம். ஐயா என்ன சொன்ன மாதிரி ஆராய்ச்சி செய்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கே இன்னும் தெரியாதது பலது இருக்கு. நிச்சயமா செய்து நிறைய இருக்கு. நம்ம ஆராய்ச்சி தொடரலாம். வாழ்க 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 வாழ்க. நேற்று நாங்கள் 2 பேரும் ஆழியாருடைய இந்த வளாகத்தில் சும்மா வாக்கிங் போயிட்டுருக்கோம். அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கிற சமயத்தில் மகரிஷியோடைய இடத்துல இருந்தால் என்ன ஞாபகம் வரும்? நிறைய எந்த அளவுக்கு மகரிஷி டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நாங்கள் எப்போதுமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அதை பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தோணுச்சு. எந்த அளவுக்கு அந்த ஒரு மகான் என்ன விஷயங்களை தனக்கு தெரியாத மாதிரி அப்படியே இருந்து கொண்டு எவ்வளவு ஆழமாக எல்லா விதத்துலேயும் மக்களுக்கு உதவ மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பேசிகிட்டு இருக்கிறதுல இப்போ உங்கள் முன்னாடி என்ன பேசலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுச்சுன்னா, நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அதாவது தியானம் செய்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நான் தியானத்தை சரியாக செய்கிறேன்னா, தியானம் எனக்கு நடக்குதா, ஆனால் தியானம் செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வருதே அப்படிங்கிற மாதிரி பலவிதமாக குழம்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது நடக்கக்கூடியது உண்மைதானா அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தெரியல. மகரிஷியும் பார்த்தோம்னா எல்லோருக்கும்
தீட்சை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது அந்த தியானத்துக்குள்ளார நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளாக ஏதோ ஒரு சக்தி, அந்த குருவுடைய சக்தி கண்டிப்பாக உள்ளுக்குள்ளார வேலை செய்யும். அது நீங்க உணர்ந்தாலும் சரி உணராட்டாலும் சரி கண்டிப்பா அது வேலை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையா சொல்றாங்க. நம்ம தான் கொஞ்சம் அப்பப்ப நமக்கு அது தெரியாத விதமாக இருந்துறதுனால அந்த குழப்பம் வருது. இது போல ஏன் குழப்பங்கள் வருது, அதுல இருந்து நாம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு இதை தான் நாங்க இன்னைக்கு பேசலாம். எங்களுக்குள்ளார என்ன தெரிஞ்சதோ அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல வகையில வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம இன்னைக்கு கொஞ்சம் அதை பத்தி நம்ம பேசலாம். நிச்சயமாக பேசலாம் ஐயா. இந்த நீங்கள் நல்ல ஒரு டாபிக் தான் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் மகான் இருக்கிற வாழ்ந்த இடத்துலையே தியானம் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் நீங்கள் சொல்கிறது இருக்குது. நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன், நான் வந்து சரியான பாதையில் அந்த மெடிடேஷனில் போகிறேன்னா, இல்லை சரியாக தான் நான் வந்து அந்த மெடிடேஷனில் என்னுடைய அந்த உணர்வு சரியான நிலையில தான் நான் இருக்குதா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் வருகிறது. முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானத்தில் வந்து சந்தேகம் அப்படிங்கிறதே முதல்ல எடுத்துடணும். முதல்ல நம்ம தியானம்னா என்னன்னு சொல்கிறோம்? தியானம் என்பது ஒரு எண்ணமற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எண்ணமற்ற நிலைக்கு நம்மளால் ஒரு ஆரம்ப நிலையில் போக முடியலை அப்படின்னா கூட, தியானம் செய்யாத நேரத்தில் உதாரணத்துக்கு ஒரு 20 எண்ணங்கள் நம்ம மனசில் வருதுன்னு வச்சுங்களேன், நிறைய வந்து வரும். இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ தியானம் செய்யற நேரத்தில் ஒரு 20 எண்ணங்கள் வந்ததுன்னா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தியானம் பண்ணுற நேரத்தில் அந்த 20 எண்ணங்கள்ன்றது ஒரு 2 எண்ணங்கள் 3 எண்ணங்களாக குறைஞ்சு போயிடும். அதுவே வெற்றி, அதுவே வெற்றி. அதுதான் ஆரம்ப சாதகர்கள். அது அப்போது அதையே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதுவே ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்துடும். அந்த சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்துட்டாலே நம்ம உண்மையிலேயே ஆழ்ந்து தவம் பண்ணால் கூட நான் சரியாக செய்தேனா அந்த ஒரு உணர்வு எல்லாருக்குமே வர்றது இயற்கை தான். ஆனால் அதை மைண்ட்லேருந்து எடுத்துடணும் நம்ம. ஆமாம், நிச்சயமாக எடுத்துடணும். அதை நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் சுவாமிஜி கிட்ட ஒரு தடவை ஒரு மாலை நேரத்தில் 11 மணி அளவில் அவர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஒரு தடவை போயிருக்கும்போது கேள்வி ஒன்று ஞாபகம் வந்தது. 9 மைய தவம் அப்படிங்கிற தவத்தில் வந்தது. சுவாமிஜி இந்த மாதிரி வந்து நீங்கள் அநாகதம்ன்ட்டு சொல்கிறீங்க, இந்த இடத்துல தான் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல நான் சரியாக செய்கிறேனா இல்லையாங்கிறது எப்படி சுவாமிஜி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டபோது சுவாமிஜி சொன்னது என்னன்னா, தெரியுதோ தெரியலையோப்பா, என்னதான் இருந்தாலும் அது எங்கேயோ ஒரு பக்கத்தில் நம்ம செஞ்சா கூட அந்த ஆற்றலுக்கு அறிவு இருக்கு. உண்மை அவர் சொல்றது உண்மை உண்மை உண்மையிலே அது கேட்டா அப்படியே நமக்கு வந்து அந்த ஆற்றலுக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால நீங்க எங்க கவனத்தை வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆற்றல் கரெக்டா உங்களுக்கு அங்கு தானாவே அதுவே போய் சேர்ந்துடும். நிச்சயமாக நிச்சயமாக கரெக்ட். அதுதான் இப்போ அந்த 9 மைய தவம் நீங்க சொல்றீங்க. அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னா, சகசாதாரம். இந்த நிறைய பேருக்கு இந்த நீங்கள் சொல்கிற இந்த குழப்பம் நிறைய பேருக்கு வருது. நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க, பின் பாயிண்ட் பண்ணுறீங்க. நம்ம அநாகதம்னு சொல்கிறது வந்து சரியான இடத்துல தான் நம்ம வந்து தியானம் பண்ணுறோமா, மணிப்பூரகம்னா சரியான இடத்துல தான் நம்ம தியானம் பண்ணுறோமா, அந்த ஒரு சந்தேகம் ஒரு சில பேருக்கு வரும். இப்போ நீங்கள் சொன்னது வந்து மகரிஷி சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு விஞ்ஞானம் கூட அது வந்து கரெக்டாக தான் சரின்னு சொல்கிறது. இன்னைக்கு நாம் வந்து கொஞ்சம் அதாவது மெடிடேஷன் பண்ணும் பொழுது பனாகதம் அப்படின்னு நெஞ்சுக்குழி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நாமளே தவத்தில் வந்து அதிகபட்சமாக ஒரு அங்குலம் வலது பக்கமோ இடது பக்கமோ இல்லை மேலோ கீழே தான் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, மகரிஷி சொன்னார் அந்த அறிவு அதற்கு இருக்குதுன்னு சொன்னீங்க பாருங்க, அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா சரியான இடத்துல அது உள்ள போய் அது போய் புகுத்திரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்போ அதே தான் நான் வந்து சரியான முறையில் தியானம் பண்றேன்னா அன்று அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. 100க்கு 100 உண்மை. அது சந்தேகம் தான். அந்த சந்தேகம் தான் வந்து நான் எவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதை அனுபவிக்க விடாமலே பண்றது. நம்ம ஆக்சுவலி ஆரம்பம் போது இப்படிதான் வந்து இருந்தது. அதை அழகா அந்த மகரிஷி சொன்ன போதுதான் அந்த சந்தேகமே இல்லாம எது மேல நீங்க வந்து நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னோம்னா, நீங்க செய்கின்ற பிராக்டிஸ், அவ்வளவுதான்.
அழகா சொல்லியிருக்கேன். ஆமா, பிராக்டிஸ். அதான் பயிற்சி பயிற்சி பயிற்சி, அது முயற்சி தொடர்ந்து செய்தால் நமக்கு வெற்றி வரப்போறது இல்லை. அந்த மனசுல இருக்கிற சந்தேகத்தை மட்டும் முதல்ல எடுத்துடணும். அதே மாதிரி இன்னொன்று சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தவத்தில் ஆழ்ந்து உட்கார்ந்தேன் அப்படின்னா ஒரு சமாதி நிலைக்கு எடுத்த உடனே என்னால் வந்து அது உணர்வே, அந்த எண்ணமே இல்லாத நிலைக்கு எடுத்த உடனே என்னால் போயிட முடியுமா அப்படிங்கிறது, அந்த ஒரு நம்ம ஒரு ஆர்வத்தில் வந்து நான் வந்து தீட்சை எடுத்து 3 மாதம் ஆச்சு 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எடுத்த உடனே அந்த நிலைமைக்கு என்னால் போக முடியுமா அப்படிங்கிற சில பேர்லாம் முயற்சிகள், அதை மாதிரிலாம் எடுத்த உடனே இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மெடிடேஷனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்னர் ப்ராசஸ், அகம் நோக்கிய பயணம்னு மகரிஷி நமக்கு சொல்றாரு. இன்னொன்று மகரிஷி இன்னொன்று கூட சொல்றாரு பாருங்க, தியானம் என்பது நான் சொல்லி கொடுத்தோ இல்லை அடுத்தவங்க சொல்லி கொடுத்தோ வருவது அல்ல. அது உங்களுக்கு உள்ளுக்குள்ளிருந்து சுயமாகத்தான் அது வரணும். அப்ப அந்த சுயமா வரும் பொழுது அந்த நேரத்தில் வந்து நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சொல்லுவாங்கல்ல, நமக்கு சுயம்புவா வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அதோடைய ஆற்றல் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். கண்டிப்பா அதைத்தான் சொல்ல, அதனாலதான் அந்த வார்த்தையே ஸ்பெசிஃபிக்கா பதிவிடுறது சுயம்புக்கு வந்து. ஏன்னா அது வந்து ஆதின்னு இப்ப சொல்றோம், அது ஆதிக்கு வந்து ஏதாவது ஒரு மூலம் நம்ம எதனா சொல்ல முடியுமா? அதுதான் மூலமே. அதுபோல சுயம்பு என்பது எதிலிருந்து தானாக உருவானது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஆற்றல் அதிகம் அதுக்கு. இப்ப நம்ம என்ன செய்துறோம்னா பார்த்தோம்னா, அப்ப அதுக்கு அறிவும் இருக்கு, ஆற்றலும் இருக்கு, அது நடந்துகிட்டும் இருக்கு உள்ளுக்குள்ள. ஆமா. ஆனா நமக்கு இருக்கக்கூடியது இது ஆகுதா இல்லையாங்கிற அந்த ஒரு சந்தேகத்தினாலேயே அந்த கேப் வந்து நடந்துட்டு இருக்க ப்ராசஸ உணர ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன்னா அதோடைய பவர் இன்னும் கூடுது. நிச்சயமாக கூடும். இப்போ நீங்க வந்து ஒரு இந்த கருத்தை, ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்றீங்க. இந்த நேரத்துல தான் பட்டினத்தாருடைய ஒரு பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதாவது, மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாசல் மட்டே, இமைக்கும் செல்வமும் மயானம் மட்டே, வழிக்கு துணை எது அப்படின்னு கேட்கிறார் அவர். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இறுதி கட்டம் வந்துருச்சுன்னா அவனுக்கு வந்து அவனுடைய உறவுகள், மனைவி, மக்கள், அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் சேர்த்து வச்ச செல்வம் எல்லாமே அந்த வீட்டு வாசல் வரைக்கும் தான். வாசல் தாண்டுனா அதுக்கப்புறம் அந்த மனிதனை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். இமைக்கும் செல்வமும் மயானம் மட்டேன்னு சொல்றாங்க. அவருக்கு யார் வந்து இறுதி சடங்கு பண்ண போறாங்களோ அவங்களும் வந்து அந்த மயானம் வரைக்கும் தான் வருவாங்க. அப்போ ஏன் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு? ஆளே இல்லை, உயிர் போயிடுச்சு, இது ரெண்டும் சொல்லிட்டு வழிக்கு துணை எது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆளே போயிட்டு எனக்கு வழிக்கு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நம்ம வந்து அப்படித்தான் திங்க் பண்றோம். ஆனா ஒரு பட்டினத்தார் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த உடலை என்னுடைய உடலை எரிக்க போகிறார்கள், எல்லாரும் இங்கேருந்து போயிட போறாங்க, நான் மட்டும், இந்த ஆத்மா மட்டும் இந்த இடத்துல வந்து அனாதையா நிற்க போகிறது. இதுக்கப்புறம் எனக்கு நான் எங்க போகணும், எனக்கு துணை எது அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப கேட்டுட்டு திரும்ப என்ன சொல்றாருன்னு அவரே அடுத்த இடத்துலயே, தினையாம் அளவு எல்லளவாயினும் நீ முன் செய்த தவம். அவ்வளவுதான். அதாவது திணைன்றது வந்து ஒரு மில்லட்டு, எவ்வளவு சிறியது திணை. அப்படி திணை இல்லைன்னா எள்ளளவு நீ வாழும் காலத்துல அந்த தவம் செய்திருந்தேன்னா, தினையாமளவு எல்லளவாயினும் நீ முன் செய்த தவம் தனையால பரலோகம் சித்திக்கும், இது சத்தியமே. அப்போ பாருங்கல, அவர் வந்து திணை அளவு அப்படின்னு சொல்றார். நிச்சயமா திணை அளவு நம்ம எல்லாம் அன்பர்கள்லாம் உணர்ந்திருப்போம். அப்போ அந்த சந்தேகம் இனி வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சந்து ஏகம் ரொம்ப அழகா அதுக்கு சொல்லுவாங்க. சந்து ஏகம், அது அந்த ஏகமான ஒரு விஷயத்துல ஒரு சந்து. ஆமா, அந்த சந்து வர்றது ஏகத்தை நோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா. தியானம் செய்யும் பொழுது இந்த உடல், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றதுதான் தியானங்கிறது சொல்லி. ஆமா. அந்த ஏகத்தோடு சேரும் பொழுது என்ன அங்க சந்தேகம் இருக்கு? எதுக்கு அங்க ஒரு சந்து, ஒரு கேப் போயிட்டு அங்க வரக்கூடாது. பட்டினத்தார் அதுதான் அந்த அளவுக்கு அழகா சொல்லியிருக்காரு. அந்த திணை அளவு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், நம்ம என்ன கொண்டு போக போறோம், ஒண்ணுமே கிடையாது. ரெண்டே விஷயம் தானே,
என்ன நான் செய்திருக்கணும் அது அதையும் கொண்டு போக போறேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப என்ன நல்லது கெட்டது, அவ்வளவு. இது ரெண்டு தான். இந்த ரெண்டையும் தான் கொண்டு போக போறதுல. அதுக்காக தான் வேதாத்ரி மகர்ஷி சொல்ற முக்கியமான பாயிண்ட் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா, என்னதான் நீங்க செய்தாலும் ஒரு தடவை கத்துக்கிட்டு செய்யாம நிறுத்திருந்தாலும் கூட உள்ள போய் உட்கார்ந்து இல்லையா தீட்சைங்கிற உயிர் தொடர்பு, அந்த உயிர் தொடர்பு கெட்டுன்னு சொன்னாலே நிச்சயமா அது உங்களுக்குள்ளாக இல்லைன்னாலும் யாராவது ஒருத்தருக்குள்ளார அதை கண்டிப்பாக மேலே ஏறி வந்து என்ன செய்யணுமோ அதை செய்துதான் தீரும். அதுதான் பட்டினத்தார் சொன்னது. நிச்சயமா அதே தான். இப்போ நீங்கள் இதை சொல்லும் பொழுது இன்னொரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரத போர் முடிஞ்ச உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு வாக்கிங் போகிறாங்க. இப்போ நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தானே பேசுகிறோம். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வாக்கிங் போகிறாங்க. அப்போ போகும்பொழுது அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, போர் நடக்கும் பொழுது எனக்கு நீ நிறைய உபதேசங்கள் பண்ண, எனக்கு அப்போ வந்து அதை கேட்குற மனநிலையில் நான் இல்லை, இப்போ அதை எனக்கு கொஞ்சம் நீ சொல்லு அப்படிங்கிறார். அப்போ இவர் சொல்றாரு, உபதேசம் சொன்ன கிருஷ்ணன் இன்று இல்லை, உபதேசத்தை கேட்ட அர்ஜுனனும் இன்று இல்லை. எது உனக்குள்ள கொடுக்கணுமோ அது கொடுத்தாச்சு. அது என்று எழுச்சி பெறுமோ அன்னைக்கு அது எழுச்சி பெறும். இப்போ நீங்க சொன்னது அதுதான், கொடுத்தாச்சு. தவமே பண்ணலைன்னா கூட அந்த வந்து ஞானக்கண்ணை திறந்தாச்சு. அந்த திறந்தாச்சுன்னு சொன்னா அது எந்த நேரத்துல அவர்களுடைய கர்ம வினை பதிவுகள் எழுச்சி பெறணுமோ அது நிச்சயம் எழுச்சி பெற்றுடும். அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம சந்தேகப்பட வேண்டாம். நம்ம அதுல இதுல இருந்து நல்லா தெரியுது பாருங்க, நம்ம செய்யறோமோ செய்யலையோ ஆமா கவலையே வேண்டாம், அவ்வளவுதான். குருவுடைய கனெக்ஷன் மட்டும் நம்ம எப்போதுமே வச்சிட்டு இருக்கணும். கிடைச்சிடுது, அந்த கிடைச்சத எப்பொழுதுமே ஞாபகம் வச்சிட்டு இருந்தோம்னா தப்பாமல் குரு உயர்வு மதிப்போர் தம்மை. பாருங்க அந்த வார்த்தையை சொன்னது. மதிப்போர் தம்மை என்ன செய்யும் உங்களுக்கே தெரியும். ஆமா, தரத்தில் உயர்த்திரும், இரவி பயனை நல்கும். அவ்வளவுதான். பிறவி பயன் அதுதானே. வாழும் காலத்திலே இறைவனை உணர்றது. இப்ப வாழும் காலத்துல இறைவனை உணர்ந்துட்டாலே வந்து இன்னொரு பிறவி என்பது இல்லை. அப்போ அந்த குரு வழியில நம்ம போயிடணும். குரு கொடுத்த அந்த கலையை முறையா பண்ணணும். அதுல வந்து இப்ப நாம வந்து தியானத்துல நாம வந்து சந்தேகம் இன்னும் கொஞ்சம் மிகையா சொல்லணும்னு வச்சுங்களேன். நம்ம தியானம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வந்து நம்ம குருவே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். அப்புறம் வந்து அது வந்து உண்மையிலேயே அது வந்து ஏன்னா நாம வந்து குரு நமக்கு சரியான முறையில நமக்கு வந்து தியானத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே இந்த புற உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு. குரு இறைநிலையோடு தொடர்பு வச்சுக்கிட்டு நமக்கு இந்த தியானத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம அவர்கிட்டேருந்து உயிர் கலப்பு பெற்ற நாமும் அதே நிலையில இந்த தவத்தை பண்ணிட்டாலே போறோம் நமக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எனக்கு தியானத்துல இந்த சந்தேகம் என்பதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. என்ன சந்தேகம் வருது தெரியுமா? இப்போது எடுத்த உடனே அப்படியே இப்படி கிராஃப் மேல இருக்கும். ஆமா, புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் செய்துக்கிட்டே இருப்போமா, பழகி போயிடுது இல்லையா? பழகின உடனே ஒண்ணுமே செய்யாத மாதிரியே தோணிட்டு இருக்கோம், இப்படியே போயிடும். இங்கதான் மக்களுக்கு அந்த சந்தேகம் வந்த உடனே கரெக்ட் என்ன கிராஃப் டவுன் ஆயிடுறது. அந்த சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் டவுன் ஆகுது. நீங்க சொல்ற மாதிரி அது வரைக்கும் ஆரம்பத்துல கரெக்டா போறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லேண்ட் ஆன உடனே அந்த லேண்டிங் பொசிஷன்லயே டிராவல் ஆயிட்டு இருக்கு. அது சரியான நிலைத்தான் நம்ம போயிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த சந்து ஏகம் அது வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா உடனே வந்து இறங்கிடுது. அது வரக்கூடாது, அதுதான் வரக்கூடாது. இதுதான் நம்ம நிறைய இந்த ஆன்மீகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா, இறைநிலை எப்போதும் ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கதான் செய்யும். கொடுத்த பிறகு நான் அதுல எவ்வளவு தூரம் டிராவல் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப டிராவல் செய்யும் போது ஸ்மூத்தா தானே போகணும். ஸ்மூத்தா போன பிறகு கொஞ்சம் மேல வரும், அதுக்கடுத்ததுட்டு தான் போக செய்யும். அந்த போறதை மட்டும்தான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும்னு. நிச்சயமா 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 அதுல வந்து சந்தேகமே வரவே கூடாது. இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா ஐயா, இப்போ தி ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலியை நம்ம சொல்லுவோம் யோக சாஸ்திரத்துல. மகரிஷிக்கும் பதஞ்சலிக்கும் ஒரு ஒற்றுமை ஒரு இடத்துல வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஒரு இடத்துல சொல்றாங்க, அவருடைய இந்த ஃபார்முலா ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு, நீ
எண்ணங்கள் அற்ற நிலையில் உயிர் மீது மனம் வைத்து 12 வினாடிகள் எண்ணமற்ற நிலையில் இருந்தால் நீ ஒரு தாரணையில் வெற்றி பெறுகிறாய். தாரணையில் ஒரு தாரணை ஈக்குவல் டு 12 செகண்ட்ஸ் தான். அடுத்த ஸ்டேஜ் சொல்றாரு, அதே எண்ணமற்ற நிலையிலே உயிரோடு 2.5 கலந்து அந்த மெடிடேஷன்ல 12 தாரணைகள் நின்றால் ஒரு தியானத்தில் வெற்றி பெறுகிறாய். அப்ப என்ன அர்த்தம்? 12 × 12 144 வினாடிகள் 2.5 நிமிஷம். 2.5 நிமிஷத்துல தியானத்துல வெற்றி. அடுத்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறாருன்னா, அதே எண்ணமற்ற நிலையில உயிரோடு 2 கலந்து 12 தியானங்கள் நீ அந்த தியானத்துல எண்ணமற்ற நிலையில் இருந்தால் ஒரு சமாதியில் வெற்றி பெறுகிறாய். அப்போ 2.5 நிமிஷம் 12 தியானங்கள் சொல்றது 30 நிமிடங்கள். அப்போ சமாதி நிலைக்கே 30 நிமிடங்கள் தான் கொடுக்கிறார் பதஞ்சலி. மகரிஷியினுடைய தியானத்தினுடைய நேரங்கள்லாம் எவ்வளவு? 30 நிமிடங்கள் தான். கரெக்டா 30 நிமிடங்கள் எல்லாம் முடிச்சிட்டு பாருங்க. இப்ப பாருங்க, யோசிச்ச மாதிரி கூட பேசிட்டு இருந்தோம். ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்றாரு, எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அவன் எப்படி இது ஒரு கொடுத்திருப்பாரு மட்டும். ஆனா மேட்ச் ஆகுது பாருங்க. அதான் கால்குலேஷன் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. மகரிஷி சமாதி நிலைக்கு போற வரைக்கும் இந்த மெடிடேஷன் நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல நம்ம நீங்க சொன்ன அந்த சந்தி ஏகம் வரலாமா? வரக்கூடாது. அது எடுத்துடணும் முதல்ல மனசுல. அது எடுத்துட்டாலே அந்த நிலை வரைக்கும் நம்மளால பதஞ்சலி யோக சூத்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆகினில செய்யும் போது என்ன சொன்னாரு? கொஞ்சம் அப்படி அசைவு நிலை, ஃப்ளக்சுவேஷன் சொல்றோம். பதஞ்சலியோட எப்படி அழகா மேட்ச் ஆகுது. கரெக்டா அதுதான். துரியாதீதம் போகும்போது ஒண்ணுமே இல்ல, தியானம். ஆமா, அந்த அங்க போனோடனே அந்த ஸ்டாட்டிக்ல அப்படியே நின்று போயிடுறது. அதுதான் மகர். இதுல பாருங்களேன், பதஞ்சலி யோக சூத்திரத்துல இவ்வளவு சொன்னது இந்த இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை பேர் இந்த தியானத்தை இது உணர்ந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சந்தேகம் தான் வருது. இப்போ இந்த நீங்க இப்ப பாருங்க, இப்ப நீங்க சொன்னது எனக்கு வந்துட்டு பாருங்க. இப்போ இந்த சந்தி ஏகம் இது இப்போ நீங்க ஆரம்பிச்சீங்க, நானும் இந்த சந்தேகத்தை பத்தி எனக்கும் அது இப்போ என்ன அப்படியே இது தொத்து வியாதி இல்லையா? உண்மையிலேயே பாருங்க, நம்ம 2 பேரும் ஒரு 15 நிமிஷம் பேசுறோம், உடனே பாருங்க அந்த சந்தேகம்னு ஒண்ணு தொத்திருச்சு பாருங்க. உண்மையிலேயே அது வரக்கூடாது, நிச்சயமா வரக்கூடாது. ஏன்னா மகரிஷியினுடைய தியானத்தினுடைய டிசைன் பாருங்க, அவர் எப்படி அந்த டைம் ஃபார்முலா கொடுத்துருக்கிறாரோ அதே டைம் ஃபார்முலா மகரிஷி இங்க நமக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த டைம் ஃபார்முலாவை நம்ம கீப் அப் பண்ணி அந்த முறையில் நம்ம மெடிடேஷன் பண்ணி அந்த சந்தேகம் இல்லாமல் நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணிட்டாலே தியானத்தில் நம்ம வெற்றி அடையலாம். நிச்சயமா வெற்றி அடையலாம், மாற்றமே இல்லை. நிச்சயம் இன்னிலிருந்து சந்தேகம் இல்லாமல் தியானம் செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இன்னைக்கு பௌர்ணமி. ஆமா, உட்கார்ந்து பஞ்சபூத நவகிரகத்துல என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் என்ன நடக்குதோ நடக்குதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சாம உட்கார்றேன், அவர் சொன்னபடி கண்ணை மூடுறேன். கண்ணை மூடிட்டு அது 12 வினாடியோ 12 நிமிஷமோ இல்லை 12 தியானமோ எதுவும் இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். குருவை பிடிச்சி நம்பிக்கை, அவ்வளவுதான். கொடுத்த ப்ராசஸ். ஆமா, அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். இந்த ஏகத்தோடு கலக்கணும்னா சந்தேகத்தை எடுத்துடும், மறந்துடணும், ஏகத்தோட போயிடும். சரியா சொன்னீங்க, மிக சரிப்பாக சொன்னீங்க. நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே நம்ம பரபரப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா, ரொம்ப வேகம். இன்னொன்னு முதல்ல பரபரப்பு, எதை தொட்டாலும் பரபரப்பு. உடனே பண்ணணும், இதை பண்ணணும், மைக்ரோ செகண்ட்ல வேலையை முடிக்கணும், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்துருத்தோம். 2வது வேகமான வாழ்க்கை, எதை ஒண்ணு பண்ணாலும் பொண்ணும், அதுல பொறுமையே இல்லை, ஓட்டம். இந்த 2 நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 3வது மனதிற்கு அழுத்தத்தை தரக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்களேன், ஒரு 4 வயசு குழந்தை கூட எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு. அப்ப 4 வயசு குழந்தைய சொல்லும் போது நம்ம எல்லாம் என்னத்த சொல்றது? இன்னைக்கு தெரியாது. நம்ம குழந்தையா இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பசங்க இதெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. அப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு
இந்த 3க்கும் சேர்த்தது எதுன்னு கேட்டீங்கன்னா மகரிஷியினுடைய உடற்பயிற்சி தான். எல்லாம் இந்த கர்மாவே மாத்திடுங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு குட் கொஸ்டின் நீங்க கேட்டீங்க. இப்போ நீங்க இந்த கர்மாவை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்க பாருங்க. நீங்க அப்போ கூட அந்த 80-20 இதுலேருந்து நீங்க இன்னும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா 80% இருக்கிறதுனால 80% வர முடியாது என்னமோ இல்லைங்கயா. இந்த 80 தெரிஞ்சுக்கிட்டா 80 வாழலாம். கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை. அது எப்படி சொல்றேன்னு கேளுங்களேன். இப்போ இந்த 80-20 வந்து 80% வந்து உடல் சார்ந்த பதிவுகள் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த உடல் சார்ந்த பதிவுகளில் பார்த்தீங்கன்னா அந்த 80% அன்னைக்கு யோகம் சொல்லும் பொழுது, குரு சொல்லும் பொழுது இப்பதான் நம்மலாம் உணர்ந்துட்டு வரோம். இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றது தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு நீங்க அது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ இதுல மனிதனோட உடல்ல இந்த டெலமேர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, சயின்ஸ்ல சொல்லுவாங்க, மெடிக்கல் சயின்ஸ்ல அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மரபணு அதில் வந்து அந்த குரோமோசோமில் அதுக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து த எண்டு கேப் ஆஃப் த குரோமோசோம்னுடைய வால் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவர் ஒருவர் 9 வருடங்கள் தொடர்ந்து யோக பயிற்சிகளை செய்கிறார்களோ, 9 இயர்ஸ், நான் இன்னைக்கு பண்ணிட்டு நடுவில் 8 வருஷம் ஒரு கேப் விட்டுட்டு 9வது வருஷம் பண்ணிட்டு கேள்வி கேட்கக்கூடாது. தொடர்ந்து 9 வருஷம். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் நடுவில் இப்போ 9 வருஷம் செய்யும் பொழுது நடுவில் 1 நாள் 2 நாள் மிஸ் ஆயிடுறது, அது பரவாயில்ல. நம்ம பாடி டியூன் ஆயிடுறது நம்ம பாடி. எஸ், எக்ஸாக்ட்லி. நீங்க மைண்டுக்கு ஒரு அலாரம் கொடுத்துடுறீங்க, இன்னைக்கு செய்யலன்னா கூட நாளைக்கு உடற்பயிற்சி செய்யணுன்ற இது பண்ற. ஆனால் நாங்கள் தொடர்ந்து செய்யறோம், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே கிடையாது உடற்பயிற்சி. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பொது வெளியில் இப்படி பேசணும்னா மகரிஷியினுடைய உண்மையான சீடர்களுக்கு அது நாம ஒன்று சொல்லும்போது நாம் அதை செய்கிறோன்றது தெரிஞ்சிருக்கணும். இல்லாமல் நம்ம வந்து சொல்லக்கூடாது. நம்ம நிச்சயமாக அது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்து வெறும் போதனையாக மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரைட். சாதனை அது. அப்போது அவங்க சயின்ஸில் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 9 வருஷம் ஒருத்தர் தொடர்ந்து யோக பயிற்சிகள் செய்தால் 10வது வருஷம் அந்த எண்டு கேப் ஆஃப் த குரோமோசோம் அதனுடைய வால் பகுதி வந்து 1 மில்லிமீட்டர் வளர்கிறதுன்னு சொல்றாங்க. யார் யாரெல்லாம் இந்த பயிற்சிலாம் பண்ணலையும் அவங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸ்டு கர்மா. ஃபிக்ஸ்டு நம்ம முதல்ல சொன்ன பாருங்க, அந்த 80% அது ஃபிக்ஸ்டு. யாரெல்லாம் ஸ்டாம்ப் பண்ணியாச்சு. இப்போ யாரெல்லாம் பயிற்சி பண்றாங்களோ 1 மில்லிமீட்டர் வளர்கிறது. அது வளரும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது 1 மில்லிமீட்டர் வளரும் பொழுது 10 வருடம் ஆயுள் கூடுகிறது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், 10 வருஷம் நம்ம ஆயுள் கூடுறதுன்னா சும்மாவா? 1 மில்லிமீட்டர் வளர்ந்தாலே. நாங்கள் ஒரே ஒரு சொல்கிறேன். இப்போது நம்ம ரிலேஷன் ஒருத்தர் வந்து ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம ஒரு ஐசியூவில் எடுத்து அட்மிட் பண்ணுறோம் ஒரு ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி ஐசியூவில் போய் ஒருத்தரை ஒரு சப்போர்ட்டிங் ஆக்சிஜன் எக்யூப்மெண்ட் ப்ளஸ் அதர் யூட்டிலிட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு மருத்துவம் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐசியூவில் ஒருத்தரை போய் அட்மிட் பண்ணால் ஒரு 25,000 ரூபா வச்சுக்கலாமா? குறைஞ்சபட்சம் நார்மல் 25,000 ரூபா. அப்போது ஒரே ஒரு நாள் ஒரு மனிதனுடைய ஆயுளை தள்ளுறதுக்கு நாம் வந்து 25,000 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் இந்த பயிற்சியை பண்ணிட்டு தினமும் பண்ணிட்டு இல்லை ஒரு 9 வருஷம் பண்ணிட்டு 1 மில்லிமீட்டர் வளர்ந்தால் 10 வருஷம் ஆயுளை கூடுறதுக்கு நமக்கு என்ன சொல்கிறது, கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. அப்போது ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மகரிஷியினுடைய உடற்பயிற்சி இன்னைக்கு இருக்கின்ற விஞ்ஞான உலகத்துக்கு ஏற்ற பயிற்சி ஒன்று. 2வது, இன்னைக்கு விஞ்ஞானம் போகிற வேகத்தில் மக்களுக்கு வந்து அந்த விஞ்ஞான கருவிகளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் எல்லாருமே. அதனால் வர பாதிப்புக்கெல்லாம் கூட நிறைய பேருக்கு நிறைய அவ்வளோதான் லைஃப் ஸ்டைல் அட்சார்ட்ஸ். நீங்கள் கரெக்ட், சரியான வார்த்தையை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க. ஆமாம். இப்போது இதெல்லாம் வந்து தீர்க்கிறது விஞ்ஞான முறைப்படி தீர்ப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடற்பயிற்சி தான். அதில் மாற்றமே கிடையாது. ஸ்கை யோகா எக்ஸசைஸுங்கிறது வந்து மரபணுக்களே மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமா அது அவங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரபு இப்போ வந்து இந்த ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம்னு இருக்குது. அதுக்குள்ள இது 1 மில்லிமீட்டர் வளரும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விதி இருக்குது பாருங்க, அந்த கர்மாசை அதெல்லாம் அப்படியே வந்து செதஞ்சு போயிடுறது, கார்பல்டு ஆகிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ அது வந்து கார்பல்டு ஆகிடுச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம்,
அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 மரணங்களை பார்த்திருக்கிறோம். எல்லாருமே வந்து சரியா வந்து 42வது வயசுல இறப்பாங்க. அந்த 7 மரணங்களும் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் தான். ஆமா, எல்லாருக்குமே. அதை 7மே பார்த்தீங்கன்னா கரெக்டா ஈவினிங் 6ல இருந்து 9 மணிக்குள்ள. ப்ரிசைஸா இருக்கு பாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இல்ல பாரு, எப்படி பாருங்களேன். இதுக்கு யார் இதுக்கு உள்ளுக்குள்ள இத மாதிரி வந்து அதே ஏஜ்ல அந்த குடும்பத்துல வர்ற ஜெனரேஷனை அதே ஏஜ்ல அதே நேரத்துல அதே ஒரே ப்ராப்ளம் தான், ஹார்ட் அட்டாக் மட்டும் தான், கார்டியாக் அரெஸ்ட் தான் வரும். ஸ்பெசிபிக் கிராவிட்டி, எக்ஸாக்ட்லி. பாருங்க சொல்லிருக்காரு பாருங்க, ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அது பாருங்க. இதுல இன்னும் 2 பேர் இருக்காங்க அந்த குடும்பத்துல. அவங்க ஃபேக்டரி முடிச்சுட்டு வெளில வராங்க. எல்டர் அண்ட் யங்கர் பிரதர். பாருங்க, இதுதான் வந்து அது இந்த கர்மான்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த இடத்துல எப்படி விளையாடுறது பாருங்களேன். இந்த கர்மா, அதே கர்மாவை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது போன்ற பயிற்சிகள் சொன்னா இந்த கர்மாவை எப்படி வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்றதுக்கும் ரூட் இருக்கு. அதையும் சொல்லிடுறப்ப பாருங்களேன். இது நடந்தது. இது எல்டர் பிரதர் வந்து காரை ஓட்டுறாரு. சரி, கொஞ்ச தூரம் கிளம்பி வெளில வந்துட்டு எனக்கு டயர்டா இருக்கு, காரை நீ ஓட்டுப்பான்னு தம்பி கிட்ட சொல்றாரு. இவர் டிரைவர் சீட்ல இருந்து இறங்கிட்டாரு. எல்டர் பிரதர் கார்ல பின்னாடி சீட்ல போய் உட்காந்துட்டாரு. நான் கூட படுத்துக்கிறேன்றார். யங்கர் பிரதர் காரை ஓட்டிக்கிட்டு வராரு. ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ். வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்த உடனே தம்பி கார் டோரை திறந்து பின்னாடி அண்ணனை கார் டோரை திறக்கிறாரு. தூங்கிட்டே இருக்க, தட்டி தட்டி எழுப்புறாங்க. எழுந்துக்கல. 20 நிமிஷத்தில் வரத்துக்குள்ளேயே உயிர் பிரிஞ்சிடுது. சாயங்காலம் 6:30 மணி, சாயந்தரம் அதே டைம். ஆனால் இதுல ஒரு இது என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த இறந்தவருக்கு பர்த்டே. இப்போ இன்னொரு இருக்கிற ஒரு ஒருத்தர் தான். அப்போ இவர்கிட்ட சொன்ன, அவங்க ஒய்ஃபு கிட்ட அதுக்கப்புறம் சொன்னேன், இங்க பாருங்க, உங்க பிரதருக்கு வந்து ஏஜ் வந்து இன்னைக்கு வந்து 32. உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க குடும்பத்தில் இந்த ஒரு உயிரையும் நீங்க இழக்கிறதுக்கு நாளைக்கு இது பண்ணக்கூடாது. தயவு செய்து பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு பயிற்சிக்கு வந்தாங்க. அவங்க பயிற்சிக்கு வந்தாங்க. எல்லா பயிற்சியும் கொடுத்தோம். இங்கே சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணாங்க. இங்கே ஆழியாருக்கு அவங்க அருள்நிதி பயிற்சி கொடுக்கும் சர்டிஃபிகேட் கோர்ஸில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பிள்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. பண்ணாங்க. அவங்க தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணாங்க. இன்னைக்கு அவர் வந்து 42 ஏஜை கிராஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு அவரு? இல்லை எதை சொன்ன, பேட்டர்னை மாற்றியாச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விதி என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனால் இது இந்த இடத்துல தான் வந்து கடவுள் கர்மா, அதாவது கடவுள் ஒரு கர்மாவை கொடுத்துட்டாருன்னா அந்த கடவுளால் இந்த கர்மாவை மாற்ற முடியாது. ஆனால் கடவுள் கொடுத்த கர்மாவை மாற்றுற ஒரு கெப்பாசிட்டி குரு கிட்ட தான் இருக்கு. ஆனால் கடவுளுடைய கர்மாப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணல. இது என்ன திரும்ப நடந்தது? அதே 42வது வயசு அதே டேட் வரும்பொழுது இவர் வந்து கார் ஓட்டிக்கிட்டு வராரு. அவருக்கு அந்த சிந்தனையே இல்லை. இன்னைக்கு கார் ஓட்டிக்கிட்டு வராரு. திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துடுது. அவருக்கு பெயின் வந்துருச்சு. பெயின் அந்த கர்மா உள்ளுக்குள்ள ஒன்று க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டை அவரு செஸ்ட் அப்படி பிடிச்சிட்டு அப்படி பார்க்கறாரு. எதிர்த்தாப்புல ஹாஸ்பிட்டல், ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல். கரெக்டா அந்த இடத்துல ஒரு யூ டர்ன், ஒரு 100 அடிக்கு முன்னாடி ஒரு யூ டர்ன். அதைத்தான் சொல்ற, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை. அதுதான் அவர் என்ன பண்ணாரு. ஒண்ணுமே பயப்படல. அப்படியே கொஞ்சம் அப்படி முன்னாடி போய் கரெக்டா சிக்னல் அவருக்கு ரைட் டேர்னிங்க்கு. எவ்வளவு ஒரு சிஸ்டம் பாருங்க. அப்படி திரும்புறாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ள வண்டி ஏத்துறாரு. வெளியில இருக்க செக்யூரிட்டி கிட்ட வண்டியை கீழே அப்படியே கொடுக்குறாரு. அப்படியே ஸ்ட்ரக்சர்ல ஏற்படுத்தாரு. உள்ள போனாரு. ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் மெடிசன்லாம் எடுக்கணும் அப்படின்னு இல்லை டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த மெடிசன் மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அப்போ அந்த கர்மாவையும் என்ன ஒரு க்ளோஸ் பண்ணி வெல்லலாம். அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் விதியும் ஒன்று அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள இல்லை அவங்களெல்லாம் வந்து ஆளையே க்ளோஸ் பண்ணிடுச்சு. இங்கே இவருக்கு வந்து இந்த பயிற்சி செய்ததுனால அக்கௌண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுது. இப்போ சொல்லுங்க, நாம் ஏன் உடற்பயிற்சி செய்யணும்? செய்யலன்னு சொன்னோம்னா கர்மாவை வச்சுட்டு அதை தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ கடைசியாக சொல்லுவோம் பாருங்க. அதை தான் இல்லை இப்போ மகரிஷி வந்து ஒரு சில பயிற்சிகளில் வந்து உடற்பயிற்சியில் ஒரே விஷயத்தை 3 தடவை சொல்லுவார். தெரியுமா உங்களுக்கு? கைப்பயிற்சி முதல்ல 2 கையை ஒன்றா மேலே சேருங்கன்னு சொல்லுவார். சில பேர் வந்து சேர்க்க முடியாமல் கையை எப்படியே வச்சுடுவாங்க. ஆமாம், கோபுரம் கட்டிடுவாங்க. சரி, அந்த பயிற்சி கீழே இருக்கும்போது இந்த கையை இப்படி தொடையோடு வச்சுக்கிட்டு சுற்றுக்கொண்டுவாங்க, இங்கேயும் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் 2வது பயிற்சியில் திருப்பி அதே சேர்க்க சொல்லுவார். ஏன்னா இதில் முக்கியமானது இருக்குது, ஹார்ட்டுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும்.
அப்பவும் சில பேர் வந்து என்னமோ சண்டை மாதிரி இவ்வளோ தூரத்தை வச்சு நிறுத்திடுவாங்க, சேர்க்க மாட்டாங்க. அப்போது மகரிஷி ஒன்று வந்து 2-3 தடவை வாய்ப்பு கொடுப்பார். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறாருன்னா அதில் கண்டிப்பாக நம்ம வந்து செய்திருவோம். இதெல்லாமும் செய்யாமல் இருந்தால் தான் விதி அதனுடைய வேலை செய்யும். ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? குருவை சரியாக பிடிச்சிக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்றே ஒன்று இதில் நாங்கள் ஒன்று சொல்கிறது தான், அனுபவத்தில் சொல்கிறது. குருவினுடைய கொள்கைகளில் ஆழ்ந்த ஈடுபாடு முதல்ல. ரெண்டாவது, குருவினுடைய பயிற்சிகள் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இந்த ரெண்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியை நம்ம செய்தால் விதியை மதியால் வெல்லலாம். இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னா, மகரிஷியுடைய உடற்பயிற்சி என்பது ஒரு மரணமில்லாத பெருவாழ்வு, சாகா கலை அப்படின்னு கூட வார்த்தையை சொல்றத அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுல இன்னும் அந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு டெப்த் போகுதுங்கிறது வந்து இப்போ தெரியுது. அதாவது விதி நடக்கும், அப்ப பிரச்சனை உனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா. ஸோ பிரச்சனையை நீ மாத்திக்கணும்னு சொன்னோம்னா உன்னுடைய அறிவை வளர்த்துக்கோ. அறிவை வளர்க்கறது நான் கொடுத்துட்டேன். கண்டிப்பா உடற்பயிற்சியும் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். நீ கர்மாவை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படிதான் நினைச்சிருக்கேன், கர்மா அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க அங்க போகணும் இங்க போகணும் இதை சொல்லிடுறோம். நடந்துருத்துனா நடந்து விட்டால் என்ன சொல்றோம், இது கர்மா அப்படி நடந்துருச்சு விதி அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம அப்படியே விட்டுறோம். அப்படி கிடையாது சாமிஜி, அதுக்கும் வழியா அதைத்தான் சொன்னேன். இப்போ ஒரு உதாரணமே சொல்லிட்டுமே, நடந்த சம்பவமே நடந்து, இது உண்மையில் நடந்தது, இது ஒரு நடந்த சம்பவமே நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்குறது பாருங்க. அது உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் அந்த குடும்பத்துக்கு. அது கூட பாருங்க, அவர் வரலன்னா என்ன இருக்கும், இன்னைக்கு அந்த குடும்பத்தில் அந்த உயிரும் இன்னைக்கு போயிருக்கும். அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசே இருந்திருக்காரு. இன்னைக்கு பாருங்க, இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்குத்தான் சொல்றது, நம்ம உடற்பயிற்சிக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது. மகரிஷியும் முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது. தியானம் செய்யறோமோ இல்லையோ, உடற்பயிற்சி செய்தாலே தியானத்தை செய்ய ஆரம்பிச்சு. கண்டிப்பா கரெக்ட். இது வந்து சரியாயிடுது. ஆமா, வெஹிக்கிள் சரியாயிடுது. ஆட்டோமேட்டிக்கா நிச்சயமா. ஏன்னா அவர் உடற்பயிற்சியில வந்து இந்த கைப்பயிற்சிக்கு உள்ளேயே வந்து உங்களுடைய மனசை வந்து ஆல்பா நிலைக்கு எடுத்துன்னு வந்துடுறாரு. ஆல்பா நிலைக்கு கொண்டு வரதுனால தான் நீங்க அப்பயே வந்து ஒரு மெடிடேஷன் மோடுக்குள்ள வந்துட்டீங்க. அப்ப அதையும் பண்ணிட்டு நீங்க தியானமும் பண்ணீங்கன்னா கடைசியா முடிக்கிறாரு பாருங்க அந்த சவாசனம். ஆமா, கடைசியா ரிலாக்ஸேஷன் பயிற்சி உண்மையிலேயே அப்படியே என்ன சுகம். அது எல்லாத்தையும் செய்துட்டு அந்த பேட்டர்னை அப்படியே ரீடைன் பண்றதுக்கு அங்க வச்சிருந்தாரு இல்லையா, ரிலாக்ஸேஷன். கடைசியில் அப்படியே நம்ம வந்து உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு எங்களுடைய சின்ன அனுபவத்தை சொல்றேன், வெரி ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மகரிஷியினுடைய உடற்பயிற்சி இந்த கைப்பயிற்சியிலேருந்து நம்ம வந்து 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் வரைக்கும் இந்த 108 வர்ம புள்ளிகள் எப்படி இயக்குறதுன்னு நம்ம சொன்னோமா, சொல்லிட்டோம். நாங்கள் எப்படி வந்து இது வந்து இந்த ரிலாக்ஸேஷனில் மகரிஷி என்னதான் கொடுக்குறாரு, அப்படி ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா நம்ம இல்லை ஏன்னா நம்ம இந்த பயிற்சி செய்கிறோம், இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோமே, இதில் மட்டும் ஏன் இதை நம்மளால் இது பண்ண முடியலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணார். 92 வயசு அவருக்கு. மகரிஷியினுடைய உண்மையான சீடர் அவர் ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு வயசாகிடுச்சு, என்கிட்ட நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்க்குறேன், உங்கள் ஞாபகம் வந்தது, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் அடுத்த கிளாஸ் எங்கே வந்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தில் எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னார். நிறைய புஸ்தகம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். நாங்கள் சொன்னோம், வேண்டாம் ஏன் நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிறோம், அதுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவர் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். போன ஒரு அரிசி மூட்டை, 75 கிலோ அரிசி மூட்டை சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி 2 மூட்டையா புஸ்தகம், 2 மூட்டை புஸ்தகம். நானும் எங்கள் மேடமும் புண்ணியமாவும் கார் டிக்கியில் ஒன்று ஏற்றிட்டு ஒன்று வந்து சீட்டு உள்ளே ஏற்றிட்டு அவர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் வந்து அது அதுலேருந்து வெளியில் எடுக்கிறோம். ஒரு மூட்டை எடுத்து உள்ளே வச்சுட்டேன் வீட்டு உள்ள. 2வது மூட்டை எடுக்கும்போது மூட்டை பிரித்து ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும்தான் வெளியில் விழுந்தது. அந்த புஸ்தகத்தை இப்படி கையில் எடுத்து பார்க்குறேன். ஹிப்னாட்டிசமும் மெஸ்மரிசமும் புஸ்தகத்தினுடைய தலைப்பு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த புஸ்தகம் வெளியீடு எப்போ தெரியுமா, 1903. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், 2023, 1903 அந்த புஸ்தகம். அதை மட்டும் திருப்பி கையில் எடுத்துக்கிட்டு நான் அப்படி வச்சுக்கிட்டு மூட்டை எடுத்துக்கு போய் வீட்டு உள்ள வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் அப்படி உட்கார ஆரம்பித்தோம். பார்த்தேன் படித்தேன், டைம் பார்த்தேன், விடிய காத்தால 1:35. புஸ்தகத்தை முடிச்சிட்டேன்.
மகரிஷி 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷருக்கு அப்புறம் ஏன் இந்த இந்த உடல் தளத்தில் கொடுத்தார் அப்படின்றதுக்கு விட கிடச்சிடுச்சு. அதில் கிடச்சிடுச்சு. அடுத்த நாள் காத்தால அவருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிடச்சிடுச்சே. இப்போ அன்பர்கள் நம்ம எடுத்துகிட்டு போனோம். இதை அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க டாக்டர் ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஐயா சாரிங்க ஐயா, அப்பா நேற்று நைட்டு இறந்து போயிட்டாரு. வேலை முடிஞ்சிருக்கு. பாருங்க அவருக்கு கொடுக்க வேண்டியது எங்க குடும்பம். அது இது எனக்கு அப்படியே இது சொல்லும் போதே பாருங்க அப்படியே புல்லரிக்காது. அவங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் என்னால் பேசவே முடியல. என்னால் என்னம்மா சொல்கிறீங்க திரும்ப திரும்ப கேட்டேன். என்னம்மா சொல்கிறீங்கன்னு. அப்பா நேற்று நைட்டு வந்து இறந்து போயிட்டாருங்கய்யா. என்னம்மா அது நேற்று சாயங்காலம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தனேம்மா. ஆமாங்கய்யா, நீங்கள் தான் வந்து புஸ்தகம்லாம் பார்த்துட்டு போனீங்க, பார்த்து எனக்கு தெரியுமே. என்னம்மா அது பேசலான்னு தான்மா அப்பா கிட்ட எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடச்சிது அப்படின்னா. இல்லையா, அது அவர் உங்கள் அது வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு உங்களை கூப்பிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காரு. நீங்களும் சொன்ன உடனே வந்துட்டீங்க நீங்கள். அதே புஸ்தகம் எங்ககிட்ட இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு எல்லாத்துக்கும் போய் நான் இடைக்கு தான் போட்டிருப்போம் நாங்கள் அந்த புஸ்தகத்தெல்லாம் நாங்கள். ஆனால் அது அதில் தான் மகரிஷி ஹிப்னாட்டிசத்தையும் மெஸ்மேரிசத்தையும் அதுக்குள்ளே வச்சிருக்கிறார். பியூட்டிஃபுல் உடல் தளர்த்தல் பயிற்சி. ரொம்ப சயின்டிஃபிக்.